நம சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்கதான் தாழ்வாழ்க. நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன் இறைவணக்கம். பிள்ளையார் பற்றி ஒரு நால்வதி, நால்வர் பற்றி ஒரு நால்வதி. திருச்சிற்றம்பலம். ஹரஹர பார்வதி பதையே மகாதேவா. எடுக்கும் மாக்கதையின் தமிழ் செய்யுள்ளாய், நடக்கும் மேன்மை நமக்கருள் தந்திட. தடக்கைந்துடை தாழ்சவி நீள்மொழி கடற்கலீற்றை கருத்தில் இருத்துவான். நால்வர் துதி. பூழிய கோன் வெப்பொழித்த புகழிய கோன் கடல் போற்றி, ஆடி மிசை கல்விதப்பில் அனைந்த பிரான் அடி போற்றி. வாழி திரு நாவலூர் வண்தொண்ட பதம் போற்றி, ஊழிமலி திருவாக ஊரது திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, போற்றி. ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. இப்போது நிகழ்ச்சியை தொடங்குவோம். இந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அறிஞர்கள் இருக்கீங்க, நிறைய விஷயத்தை சாதிச்சவங்க எல்லாருமே இருக்கீங்க. ராமநாத சாஸ்திரிகள், ராதாகிருஷ்ண சாஸ்திரிகள் மாதிரி வேதம் படிச்சவர், சாஸ்திர சம்பிரதாயம் தெரிஞ்சவர். அப்புறம் நம்ம சீதாராமன் சார், அவர் வந்து ஒரு தொழிலை வந்து மட்டும் இல்லை, அவர் ஒரு பன்முக திறமையாளர். அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. நிறைய விஷயங்களை வந்து அவர் ஈடுபாடு கொண்டிருந்தார். அவர் கோயில்களை பற்றிலாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணி டாக்டரேட் பண்ணியிருக்கார். அதே மாதிரி இலக்கிய ஆன்மீக ஆராய்ச்சியாளர், அவர் ஒரு அஸ்ட்ராலஜர், அவர் ஒரு கவிஞர், அவர் ஒரு எழுத்தாளர், அவர் ஒரு கட்டுரையாளர், அப்படியே நிறைய சொல்லிட்டே போகலாம். அதாவது நீங்க அஷ்டாவதானியம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை தாண்டி தசாவதானி அதையும் தாண்டி வேற. அதுக்கு மேலே என்னால சொல்ல முடியல, என்ன சொன்னோம் அது ஒரு மணி நேரம் பத்தாது. அவ்வளவு திறமை வந்தவர். இத்தனை திறமை வந்தவர்கள் மத்தியில மாணிக்கவாசர் சொல்ற மாதிரி நாயினும் கிடையாது சொல்வார். மாணிக்கவாசர் நான் நாயினும் கிடையாது. அப்படி எனக்கு வந்து ஒரு சின்ன சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு ஆரம்ப புள்ளின்னு ஒன்று உண்டு. ஒரு புள்ளியிலிருந்து தான் கோலம் ஆரம்பிக்கிறது. அதனால பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போடுறது எப்பன்னா, போன வியாழக்கிழமை நடந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு. ஒவ்வொரு மகா சிவராத்திரிக்கும் நாங்கள் எல்லோரும் இடத்துக்குமே நாங்கள் முற்றோதல் பண்றது வழக்கம். போன சிவராத்திரிக்கு வந்து நாங்கள் திருவாசகம் முற்றோதல் பண்ணினோம். இந்த சிவராத்திரிக்கு வந்து சாத்த கேட்டோம், நாங்கள் சுந்தர தேவாரம் முற்றோதல் பண்ணலாமான்னு கேட்டோம். அதுக்கு என்ன தாராளமாக பண்ணுவோம் தான். அப்புறம் நானும் மனைவியும் சொன்னோம், அப்படி சுந்தர தேவாரம் முற்றோதல் பண்ணுறதா இருந்தா நீங்க சுந்தரத்தை பற்றி சில விஷயங்கள்லாம் சொல்லணும் அப்படின்னோம். கரும்புதுன்னா புரியா கண்டிப்பாக நான் சொல்றேன் அப்படின்னா. அன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்து அத்தனை பேருக்கு தெரியும் எவ்வளவு அற்புதமா இருந்ததுன்னு. அவர் சுந்தரத்தை பற்றி மட்டும் சொல்லல, ஒவ்வொரு பதிகத்தை பற்றியும் சொன்னார். அந்த பதிகத்துடைய ஊரின் சிறப்பையும் சொன்னார். அதெல்லாம் நீங்க பாடம்பரியம் ரொம்ப அற்புதமா இருந்தது. அப்படி ஒரு என்ன சொல்றது, சந்தோஷமா நாங்கள் படிக்கணும் கேட்டாங்க, சந்தோஷமா கேட்டாங்க. அந்த நிகழ்ச்சி எப்படி முடிந்ததுங்கிறது நேர்வாயா சொல்றது சார் சொன்னாதான் அருமையா இருக்கும். அப்ப இந்த குழுவில் உள்ள ஒருத்தர் சொன்னார், ஐயா நல்லா பாடுறாங்க, நல்லா பேசுறாங்க, மற்ற மூவரை பத்தி கொஞ்சம் பேச முடியுமா, அவருக்கு கொஞ்சம் சொல்லி நீங்க யூடியூப்ல பண்ணுங்க, வாய்ஸ் ரெக்கார்ட்ல கொடுங்க, நாங்க கேட்கிறோம் அப்படின்னா. அதையும் நாங்க சாப்பிட்டு சொன்னோம். இந்த மாதிரி மற்ற மூவரை பத்தி கேட்கிறாங்க, நீங்க சொல்ல முடியுமான்னு கேட்டோம். தாராளமா சொல்றேன். யாரை பத்தி முதல்ல சொல்றதுன்னு கேட்டேன். நான் மாணிக்க வாசகர் பண்ணிருக்கேன். ஏன் மாணிக்க வாசகர் சொன்னேன் அப்படின்னா, அவர் 63 ஒருவர் கிடையாது, 4 ஒருவர், ஆனா 63 ஒருவர் கிடையாது. ஏன் கிடையாதுங்கிற காரணம் நான் சொல்றது சொன்னா நல்லா இருக்கும். அதனால அவர் வந்து அதை பத்தி சொல்லுவார். அதுக்கப்புறம் நான் சின்னதா ஒரு விஷயம் சொல்ல, அந்த 63 4 மட்டும் 10 சார் இருக்கு. நாயன்மார்கள் 63 பேர் இருக்குது. கதையை நீங்க சொல்லணும்னு சொன்னேன். கண்டிப்பா சொல்றேன். இன்னைக்கு இன்னொரு வேண்டுகோள் சார், இன்னைக்கு இன்னொரு வேண்டுகோள், 63 நாயன்மார்கள் மட்டும் கிடையாது, 12 ஆழ்வார்கள் பத்தி நீங்க சொல்லணும். ஏன்னா சைவமும் வைணவமும் இந்து மதத்தின் இரு கண்கள். ஒரு கண்ணை வந்து 2 கண்ணையும் பார்க்கணும். ஏன்னா சைவமும் வைஷ்ணவமும்
அனுபவிச்சு பார்த்தா தான் நமக்கு தெரியும். அதனால இந்த ரிக்வஸ்ட்டும் நான் கேட்கிறேன், நீங்கள் ஆழ்வாரை பற்றி ஒரு வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நாங்கள் தொடர்ந்து நான் கேட்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன். அப்புறம் அந்த திருவாசகத்தை பற்றி மாணிக்கவாசகத்தை பற்றி ரெண்டு வரிகள் மட்டும் சொல்லிட்டு முடிச்சுட்டோம்னா, ஒரு திருவாசகம்னா எல்லாத்துக்கும் திருவாசகத்துக்கு ஒரு வாரம், ஒரு வாசத்துக்கு ஒரு வாரம், அந்த வார்த்தை எல்லாத்துக்கும் தெரியும். உண்மையிலேயே திருவாசகம் முற்றோர்கள் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் முருகத்தான் செய்வாங்க. அது என்னன்னா, மனிதன் சொல்ல மனிதன் கேட்டது திருக்குறள், இறைவன் சொல்ல மனிதன் கேட்டது பகவத்கீதை, மனிதன் சொல்ல இறைவன் கேட்டது திருவாசகம். மாணிக்கவாசகர் சொல்ல சொல்ல சிவபெருமான் ஓலையில எழுதி அது ஆடாதல்லான கையெழுத்து போட்டு இன்னைக்கும் தில்லையில போய் பார்த்தீங்கன்னா அந்த ஓலை இருக்கு. அந்த ஓலையை திருவாதிரை ஓலை எடுப்பாங்க, எடுத்து தீபாவளி பண்றாங்க. இதெல்லாம் நடந்த உண்மை, கற்பனை கதை எதுவுமே இல்லை. அதே மாதிரி சிவபெருமான் 64 திருவிளையாடல் பண்ணியிருக்காரு, எல்லாருக்கும் தெரியும். அவர் மாணிக்கவாசகர் 2 திருவிளையாடல் பண்ணியிருக்கார், 2 தான் நினைக்கிறேன், மேற்கொண்டு இருந்தார் சார் சொல்வார். அதாவது நரியை பரியாக்கிறது, பரியை நரியாக்கிறது. அதன் பின் விட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பெற்றார். இந்த 2 திருவிளையாடலும் தன்னுடைய அடிவரான மாணிக்கவாசகருக்காக அந்த சிவபெருமான் திருவிளையாடல் பண்ணியிருக்கார். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்ததுதான் திருவாசகம், மாணிக்கவாசகம். ஒரு பாட்டோட முடிச்சுக்கிறேன். தொல்லையும் விரவி சூடும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் வாக்கியனை எல்லை மறுவாதலிக்கும் வாதபுரின் போல் திருவாசகம் என்னும் தேன். திருவாசகம் என்பது தேன். தேனை யாருமே வேண்டாம் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அது மருத்துவ குணம் வாய்ந்தது. அப்படிப்பட்ட தேன் திருவாசகம். அந்த தேனை தந்தவர் வாத உருவாதம் என்று அழைக்கப்படுகிற மாணிக்கவாசகர். அந்த திருவாசகம் என்ற தேனையும் வாத உருவாத என்ற மாணிக்கவாசகரை பற்றி சார் பேசுமாறு அழைக்கிறேன். வாய்ப்பு கொடுக்கும் ரொம்ப நன்றி. நம பார்வதே பதைய எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணம் வேண்டும், தென்னிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும். இந்த பாரதியின் வரிகளை தியானித்து முதற்கண் அனைவருக்கும் இனிய மாலை. அறிமுக உரையாற்றிய திரு கே சேகர் அவர்கள் அன்பு மிகுதியால் ரொம்ப நிறைய எதிர்பார்ப்பை விளைத்து சென்றிருக்கிறார். அந்த எதிர்பார்ப்பெல்லாம் மனசுலேருந்து எடுத்துருக்கோம். ரொம்ப சாதாரணமான ஒரு கலந்துரையாடல் மாதிரி ஒரு எண்ணம் பகிர்வு. அவர் தன்னுடைய அறிமுக உரையில் சொன்னது போல இங்கு பல்வேறு துறைகளிலும் பணியாற்றி நிறைய அனுபவத்தையும் நிறைய அறிவையும் சுமந்து வாழ்வை இனிமையாக ஆன்மீக சுவையுடன் சுமைக்கும் அன்பர்களாக இங்கே கூடியிருக்கிற அந்த ஒரு பெரிய சபைக்கு முதல்ல எனக்கு மிகப்பெரிய வணக்கம். ரெண்டாவது, இந்த சிறுவனும் ஏதோ சில விஷயங்கள் சொல்லக்கூடும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை வச்சு உங்களுடைய பொன்னான நேரத்தை இங்கே இந்த ஹாலில் நீங்கள் அடுத்த ஒரு 1 மணி நேரம் 1 மணி நேரமோ அந்த நேரத்தை இந்த ஹாலில் இருந்து கேட்கணும்னு நினைச்ச அந்த எண்ணத்துக்கு இன்னொரு வணக்கம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த ஹால் ஓப்பனிங்கே ஒரு பெரிய மகான் பண்ணி வச்சார்.
இந்த இடத்துல தான் வந்து உட்காந்து அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இன்னைக்கு நடந்திருக்கு. இந்த அரங்கத்தில் நிறைய சப்தாகம், நவாகம், ஆன்மீக நிகழ்ச்சிகள், உபன்யாசங்கள் எல்லாம் நடக்க போகுது அப்படின்னு. அது இன்சிடென்டா கோ இன்சிடென்டா அப்படின்னு தெரியல. இப்போ சொன்ன மாதிரி போன வாரம் நம்ம சிவராத்திரி பொதுவாக நம்ம பக்தியில வந்து நிறைய விஷயங்கள் உண்டு. தமிழ்நாட்டில் வந்து அவர் சொன்ன மாதிரி சைவமும் வைணவமும் வந்து ரொம்ப சிறந்தோங்கிய காலகட்டத்தில் பக்தி இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார்களாலும் நாயன்மார்களாலும் வந்து ரொம்ப ஒரு காலகட்டம் ரொம்ப செழிப்பாக 63 நாயன்மார்கள் தமிழுக்கு அளித்த பங்கு, சமயத்துக்கு அளித்த பங்கு ரெண்டையும் நம்ம தனித்தனியாக பிரிச்சு பார்க்க முடியாது. ரெண்டும் உன்னோட ஒன்று தொடர்புடையது. ரொம்ப வெரி ரிச் இன் கல்ச்சர், லாங்குவேஜ் ரிச்னஸ், கல்ச்சுரல் ரிச்னஸ். ரெண்டுமே வந்து இந்த நாயன்மார்களுடைய பாடல்களையும் ஆழ்வார்களுடைய பாடல்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், 2 நாளைக்கு முந்தி காஞ்சி பெரியவா வந்திருந்தா இதே இடத்துல உட்காந்துட்டு அவள் பேசும்பொழுது திருவாய்மொழி நான் என்ன அப்படின்னா நம்முடைய ட்ரெடிஷ்னலாக நம்ம வந்து விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம், ருத்ரம் சமகம், லலிதா சஹஸ்ரநாமம் இந்த மாதிரி சொல்லக்கூடிய பக்தியோட நால்வர்கள் பாடிய தேவாரத்தையும் படித்து தெரிந்து கொண்டு நாம் அதையும் அப்படியே இன்க்ளூசிவாக கொண்டு போனோம் அப்படின்னு ஒரு திருவாய்மொழி தெரியல. 2 நாள் தான் ஆச்சு. பெரியவாசைய வாக்கெல்லாம் சத்தியம் அப்படிங்கிற மாதிரி உடனே அதுக்குரிய ஏற்பாடுகள் தானவே நடந்தது. சரி, இந்த நிகழ்வை கொஞ்சம் நாள் கழிச்சு வச்சுக்கலாமா அப்படின்னு கூட நான் நினைச்சேன். நிறைய வேலை கொண்டு இருக்கிறதுனால ஒரு வாரம் தள்ளியோ 10 நாள் கழிச்சோ வச்சுக்கலாம் அப்படின்னு. ஒரு திருவாளர் சேகர் என்ன நினைச்சிருந்தார், நான் வந்து 20ஆம் தேதிக்கு மேலே ஊருக்கு போயிட்டேன் சார், நான் இருக்கும் போதே பண்ணிடலாம் நல்லா இருக்கும் அப்படின்னேன். சரி, இப்போ உடனே வச்சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக ஏற்பாடாச்சு. நால்வரில் நம்ம சுந்தரர் வந்து சிவராத்திரி இன்னைக்கு பார்த்துட்டோம். இப்போ இன்னைக்கு வந்து நம்ம மாணிக்கவாசனுடைய வாழ்க்கை வரலாறு சற்று சித்திக்கும். மாணிக்கவாசகர் அப்படிங்கிறவர்களுக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும், தேவார நால்வர், தேவார மூவர் 2 விதமான சொல்லாடல் வந்து தமிழ் ஒரு நூலகத்தில் உண்டு. தேவார மூவரா, தேவார நால்வரா, இவருடைய காலம் என்ன, இதெல்லாம் வந்து நான் இந்த உரையின் இறுதியில இதை பத்தி கொஞ்சம் விரிவா மாணிக்கவாசகருடைய வரலாறு முடிச்சுட்டு அதை பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். எது எப்படியோ தேவார நால்வரோ மூவரோ திருவாசகம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. 12 திருமறைகள்ல 8ஆம் திருமறையாக 10ஆம் நூற்றாண்டிலேயே தொகுக்கப்பட்ட ஒன்று. ஸோ இந்த காலநிலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 10ஆம் நூற்றாண்டிலேயே திருவாசகம் இருந்தது என்பதற்கு நமக்கு வரலாற்று சான்று உண்டு. ஆனா இப்போ ஒரு நாயினும் கீழோன் அப்படின்னு தன்னை விழித்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய முன்னுரையில் அவர் சொன்னார். இவ்வளவு பெரிய ஒரு சிறந்த சிவபக்தர், அவரை பத்தின தகவல்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயுமே உறுதியான தகவல்கள் இல்லை. 2ஆம் நூற்றாண்டிலிருந்து 17ஆம் நூற்றாண்டு வரை மாணிக்கவாசனுடைய பின்புலம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்று வரை அறுதியிட்ட தகவல்கள் நமக்கு கிடைக்கும். அப்போ மாணிக்கவாசன் நமக்கு இருந்தாரா? கண்டிப்பா இருந்தாங்க. எப்படி தெரியும்? அவர் எழுதிய அந்த 8ஆம் திருமுறை பாடல்களில் கிடைக்கக்கூடிய தகவல்களை வச்சு திருவாதூரன் அப்படிங்கிற அவர் எந்த ஊரில் பிறந்தாரோ மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய, மதுரையிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல திருவாதூர் அப்படின்னு ஒரு ஊர் உண்டு. அந்த ஊர் பத்தி சொல்லுவாங்க. அந்த ஊர்ல வந்து அமாத்திய குலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குலம் உண்டு. அதாவது பழைய காலத்துல வந்து மன்னர்கள் இப்படி வாரிசு இப்படி இன்னாருக்கு பிறந்தவர் தான் திருப்பி ஆட்சி வரணும் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர்களுக்கும் அது உண்டு. அமைச்சர் குலம் அப்படின்னா ஒரு தனி குலம் உண்டு. வழி வழியா அந்த குலத்துல அப்பா மந்திரியா இருந்தா பையனும் மந்திரியா இருந்தார். அதுக்குரிய பயிற்சி கொடுக்கப்பட்டு உரிய காலத்துல வந்து அவரை சேர்ப்பாங்க. அந்த மாதிரி சாம்பசிவ சிதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் சொல்றார். இது வந்து உறுதியான தகவல் அப்படின்னா கிடையாது. ஏன்னா 3ஆம் நூற்றாண்டிலிருந்து
படிக்கிறார். இவெல்லாம் ஆய்வு செஞ்சு சிவபாத சிதர் அப்படின்னு அவங்க அப்பா பேரையும், சிவஞானவதி அப்படின்னு அவங்க அம்மா பேரையும் ஒரு வாரம் வந்து நிறைய பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நல்லா நம்ம பெரியவாசம் அப்படியே எடுத்துக்கலாம். அதுக்கு பின்புலமா ஒரு கதை சொல்லுவாங்க. எப்படி தவமிருந்து பெற்ற குழந்தை அப்படின்னு நம்ம பெரும்பாலும் சொல்றத நம்ம வழக்கில் கேட்டிருக்கோம். நீண்ட நாள் தவமா தவங்கன்னு அவன் குழந்தை பெற்றேன் அப்படின்னு. அது மாதிரி இந்த தம்பதியர் வந்து அன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் சமணமும் புத்தமும் கோலோச்சிய நிலையில் சைவம் மட்டுப்பட்டிருந்தது. அப்போ இவ சிவனை வேண்டி எனக்கு ஒரு வாரிசு வேணும், அந்த வாரிசு அந்த சமண புத்தத்தை ஜெயிச்சு சைவத்தை நிலநாட்டணும், அப்படி எனக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படின்னு அவ இறைஞ்சி இறைவன் அவர்களுடைய பிரார்த்தனைக்கு மனசு வச்சு இந்த குழந்தைய கொடுத்ததா ஒரு வரலாறு. ஸோ அவருடைய இயற்பெயர் திருவாரூர். சின்ன வயசுலேயே ரொம்ப சூட்டிங்க இந்த மாதிரி ஒரு சிவ பிரார்த்தனையில் பிறந்த குழந்தை இல்லையா, அதனால பிறந்த பிறகே ரொம்ப நல்ல அறிவில் ரொம்ப கட்டிக்காரத்தனமாக எல்லா கல்விகள் எல்லாம் நல்லா கற்றுண்டு ஒரு உரிய வழியில் வந்த உடனே அமாத்திய குலம் அப்படிங்கிறதுனால அரண்மனைக்கு போய் ராஜா முன்னாடி தன்னுடைய வித்தையெல்லாம் அவர் படிச்சு காமிக்கிறார். படிச்சு காமிச்ச உடனே அரிவர்த்தன பாண்டியன் அப்படின்னு, இதுவும் வந்து திருவாசகத்திலிருந்து எடுத்துக்கொண்ட ஒரு விஷயம் தான். அதனால எல்லாத்துக்குமே ஒரு ரெஃபரன்சஸ் உண்டு. நானும் பேசிக்கா ஒரு வரலாற்று மாணவன் அப்படிங்கிறதுனால வெறும் கதையா ஒரு விஷயங்கள அவ்வளோ ஈடுபாடு காமிக்கிறது இல்லை. அங்கங்க ஏதேனும் ஒரு ரெஃபரன்ஸ் இருந்ததுன்னா அந்த ரெஃபரன்ஸ் தான் நமக்கு வந்து ஒரு கேட்சிங் பாயிண்ட். இந்த அரிமர்த்தன பாண்டியன் அப்படிங்கிற பேர் வந்து திருவாசகத்திலே வருது. ஸோ அந்த அரிமர்த்தன பாண்டியனுடைய அரசவையில் இவர் தன்னுடைய திறமைகளெல்லாம் எடுத்து வைக்கும் பொழுது இவருடைய அறிவுத்திறனை பார்த்துட்டோம். அமைச்சரவையில் சேர்ந்துக்கிறார். அந்த காலத்தில் ஒரு வார்த்தை வாசகம் சொல்லுவோம், ஒரு திறமையான அமைச்சர் யார் அப்படின்னு, உற்றது கொண்டு ஒரு பொருள் உரைத்தல் அப்படின்னு சொல்லுவோம். கையில வைத்து இருக்கக்கூடிய தரவலை வைத்துக் கொண்டு எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் தான் அமைச்சர்களாக இருக்க முடியும் அப்படின்னு. அது மாதிரி ஒரு தலை சிறந்த அமைச்சராக அவர் விளங்கினார். நிறைய நல்லது, அதாவது எஜுகேஷன், எக்கனாமிக்ஸ், பாலிடிக்ஸ் அப்படின்னு அவர் பதவியில் வந்த காலத்தில் எல்லா துறைகளிலையும் மிகப்பெரிய பங்களிப்புகளை செஞ்சார். அதனால அவருக்கு வந்து தென்னவன் தர்மராயன் அப்படின்னு ஒரு சிறப்பு பட்டத்தை வந்து அரிமர்த்தன பாண்டியன் வந்து அவருக்கு கொடுத்து கௌரவிக்கிறார். பொதுவாகவே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குளோரி வரும்பொழுதே பக்கத்தில் அப்படியே ஒரு ஜெலஸ் அப்படியே ஆகணும். அமைச்சரவையில் தென்னவன் தர்மராயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் கொடுத்து அவரை அந்த அரசவைக்கு முதல் மந்திரி ஆக்கிறார். அப்போ சக அமைச்சர் சில பேருக்கு ஒரு பேர்ல பொறாமை ஏற்படுறது. ஏன்னா இது ரொம்ப தெரிவிக்க வேண்டிய ஒரு செய்தி. ஏன்னா மேற்கொண்டு போகக்கூடியவருடைய வரலாற்றுல இந்த ஒரு பகுதி வந்து ஒரு திருப்புமுனையாக அமைகிறது. பொதுவாகவே இவ்வளவு பெரிய மாணிக்க வாசகனுடைய வாழ்க்கையில அறுதியிட்டு கூறக்கூடிய சம்பவங்கள் அப்படிங்கிறது ரொம்ப குறைச்சலா இருக்கு. மாணிக்க வாசகனுடைய வாழ்க்கை வரலாறு 2 விதமா சொல்லப்படுது. அந்த 2 விதமா சொல்லப்படுறதுல நான் 2வது விதமா சொல்லக்கூடிய வரலாறு தான் நீங்க சொல்ல போறேன். அது ஏன் அப்படிங்கறத நான் பின்னாடி இந்த 2வது வரலாறு நான் ஏன் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது வந்து கன்க்ளூஷன் பாயிண்ட் வந்து நான் வந்து ஒரு காரணகாரிகளோட முன்வைக்க முயற்சி பண்றேன். 2 விதமான வரலாறு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பொழுதுமே வரலாற்றை முன்னோக்கி பார்க்கும் பொழுது கிடைக்கக்கூடிய தரவுகளை வைத்துக் கொண்டு கிடைக்காத ஏரியால எப்படி எப்படி போயிருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் லாஜிக்கு இதெல்லாம் வச்சுருந்தா வரலாறு பயன்படும். சமயப்புறவர்களை பொறுத்தவரை நமக்கு ஒரு வரலாறு கிடைச்சிருக்கு. அதுக்கான அத்தாரிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களுக்கு எழுதிய எழுத்தே அதுக்கு ஒரு அத்தாரிட்டி.
மாதிரி ஒரு மந்திராலோசனை கூட்டத்தில் அந்த குதிரைப்படை தலைவர் வந்து அரசவையில் சொல்றான், நம்முடைய திடகாத்திரமான குதிரைகள் எல்லாம் நோய்வாய்ப்பட்டு போச்சு அல்லது இறந்து போச்சு. அதனால குதிரையினுடைய நம்ம நாட்டுக்கு எவ்வளவு குதிரை தேவையோ அவ்வளவு குதிரை இல்லை, குதிரை படையில ரொம்ப குறைச்சலா இருக்கு. குதிரைக்கு வந்து பல்வேறு விதமான தேவை உண்டு. அரசாங்க அதிகாரிகள் பயணிக்கிறதுக்கு, ரதம் பயணிக்கிறதுக்கு, ஒற்றர்கள் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறதுக்கு, சண்டை வரும்பொழுது அது ஒரு தனி படை, ரத கஜ துரக பட்டாதிகள் அப்படிங்கிற மாதிரி 4 வகை படைகள். குதிரை ஒரு தனித்துவம் வாய்ந்த மிக முக்கியத்துவம் வாய்ந்த படை, குதிரை படை. ஸோ அந்த நாட்டில் குதிரைக்கு அப்போ பஞ்சம். ஸோ அந்த பிரச்சனையை வந்து அரசவையில் முன்வைக்கும் பொழுது அரசவையில் தீர்மானம் பண்ணலாம், சரி குதிரை வாங்கலாம் அப்படின்னு. உடனே ராஜா தீர்மானம் பண்ணார், யார்கிட்ட போகலாம் அப்படின்னு. அப்போ வந்து குதிரை வாங்குதல் அப்படிங்கிறதுனா அது ஒரு பெரிய நிகழ்வு. இதுல இருந்து நமக்கு இன்னொரு செய்தி தெரியும், குதிரை எங்கே நம்ம கிடைச்சது அப்படின்னு. அந்த காலகட்டத்திலேயே we trade with Arabian countries. அரேபிய குதிரை அப்படிங்கிறது வந்து அந்த காலத்திலே ஃபேமஸ். டியூரிங் மாணிக்கவாசகர் பீரியட்லேயே அந்த அரேபிய குதிரை பற்றின ரெஃபரன்சஸ் வரும். ஸோ இப்போ அரபு நாடுகளிலிருந்து குதிரை எங்கே வரும்? துறைமுகங்களுக்கு வரும். கப்பலில் வந்து துறைமுகத்தில் இறக்குமதி ஆகி துறைமுகத்தில் போயிட்டு ரேட்டஸ்ட்டை பேசி அந்த குதிரையை வந்து கொள்முதல் பண்ணுறது வழக்கம். பாண்டிய நாட்டினுடைய தலைநகரம் மதுரை. மதுரையிலிருந்து அந்த காலத்தில் துறைமுக நகரங்கள்னு பார்த்தீங்கன்னா திருப்பெருந்துறை, கொர்க்கை, இது 2 முக்கியமான துறைமுக நகரங்கள். கொர்க்கை வந்து பெப்பின் தூத்துக்குடி அண்ட் நகராப்பட்டினத்துக்கு இடையில உண்டு. திருப்பெருந்துறை அப்படிங்கிறது எக்ஸாக்டா வேதாரண்யத்திலிருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட சோழ பாண்டிய நாட்டினுடைய எல்லை. இப்போ திருப்பெருந்துறையில குதிரை தாங்கிய கப்பல்கள் வருகிறது அப்படின்னு அரசாங்கத்துக்கு செய்தி வருது. உடனே அரிமர்த்தன பாண்டியன் வந்து இவர் தான் நம்பிக்கையான நபர் அப்படின்ட்டு திருவாரூரன் அவரை கூப்பிடுறார். இப்போ இது வரைக்கும் அவர் மாணிக்கவாசகர் ஆகல, திருவாரூரன் தான். இவர் வந்து அமைச்சராக இருக்கும் பொழுதே வாழ்வியல் பற்றி நீங்கி எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சமய பெரியவர்கள்லாம் அவர் சொல்லுவாங்க, அவர் புளியம்பழத்துக்கு உதாரணம் சொல்லுவாங்க. மாணிக்கவாசகர் எப்படி வாழ்ந்தார்? புளியம்பழம் போல் வாழ்ந்தார். புளியம்பழம்னா நீங்க கேட்டுருக்கீங்களா? எல்லா பழத்திலையும் தோலும் சதையும் ஒட்டி இருக்கும். புளியம்பழத்துல தோலும் சதையும் ஒட்டி இருக்காது. ஓட்டை தனியாக எடுத்துடலாம். தனியாக எடுத்து முழுசா அந்த பழத்தை நீங்க ஓட்டை பிரிச்சு அந்த பழத்தை எடுத்துடலாம். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவர் மாணிக்கவாசகர் என்ற திருவாரூர். அமைச்சராக இருக்கும் பொழுதே அப்படிதான் இருந்தார். உலகியல் ரீதியாக ஒட்டியும் ஒட்டாமலும் காரியங்களை பண்ணிட்டும் சிவசிந்தனைக்குள்ள போயிடுவார். எப்பொழுதும் இறைபக்தியோட இறந்துருப்பார். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா இந்த பதவியை கொடுத்துட்டும் நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லிட்டு இறைவரிடம் ஐக்கியமாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே இருந்திருந்தவர். அவருடைய பர்செப்ஷன்ல நம்மளுடைய ரோலை நம்ம சிறப்பாக செஞ்சு முடிச்சாச்சு, சீக்கிரம் ரிட்டையர்ட் ஆகிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கும்பொழுது இந்த பொறுப்பு போய் குதிரை வாங்கினார் பொறுப்பு. ஸோ அரசாங்க கஜானா இருந்து எத்தனை குதிரை குறையுதோ அத்தனை குதிரை வாங்குறதுக்கு எவ்வளோ பொண்ணும் பொருளும் தேவையோ அந்த பொண்ணும் பொருளையும் எடுத்துக்கொண்டு, அப்போ அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி பொதி சுமக்கிறதுக்கு ஒட்டகத்தை பயன்படுத்தின ஒரு ரெஃபரன்சஸ் உண்டு. அரபு நாடுகளில் மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பொதி சுமக்கிறதுக்கு ஒட்டகத்தை பயன்படுத்தின ஒரு ரெஃபரன்சஸ் உண்டு. ஒட்டகத்து மேலே இது பொண்ணும் பொருளும் அதுக்குரிய காவலர்களையும் வச்சுட்டு திருப்பெருந்துறை இன்றைக்கு வந்து அது வந்து ஆவுடையார் கோயில் அப்படின்னு சொல்லி அறந்தாங்கி பக்கத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அந்த ஊர் இருக்கு. அந்த திருப்பெருந்துறைக்கு டிராவல் பண்ணார். திருப்பெருந்துறையிலிருந்து அந்த துறைமுகம் வந்து ஒரு 15 to 20 கிலோமீட்டர். ஸோ அங்கே வந்து ஒரு கேம்ப் அடிச்சு ஒரு சரியான நேரத்துக்காக வெயிட் பண்ணுறார். இந்த திருப்பெருந்துறை அப்படிங்கிற அந்த ஊருக்கு நெருங்க 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 இவருக்கு ஒரு இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு, ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம். ஏதோ ஒன்று நம்ம வாழ்க்கையில வந்து புதுசாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. இது 3 நடக்கிறது. நம்ம வாழ்க்கையிலுமே நம்ம இந்த மாதிரி உணர்வுகளெல்லாம் நம்ம உற்று நோக்கணும்னா புரியும். கடவுள் உள்ளுணர்வா உள்ளுக்குள்ள இருந்து நமக்கு பல விஷயங்களை இந்த மாதிரி காமிப்பார். சந்தேகம், பயம், நம்பிக்கை, ஆசை, பல்வேறு விதமான உணர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா காரணம் இல்லாமல் வரவே வராது. அதுவும் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா
எந்த காரணமும் இல்லாமல் சந்தோஷியாக இருக்கக்கூடிய ஒரு மனநிலை கடவுளுடன் நாம் ஒன்றி இருக்கக்கூடிய தருணம். அது மாதிரி அந்த ஊரை என்ட்ரு பண்ணும் பொழுது திருவாரூருக்கு ஏற்படுகிறது. அந்த ஊருக்கு போற ஒரு பெரிய கேம்ப் ஒன்று போடுற, அந்த கேம்ப்ல எல்லாரும் இது பண்ணும்போது உதவியாளர் போடுற என்னன்னே தெரியலப்பா, இங்க இந்த ஊரை காலை வச்ச உடனே ஒரு மாதிரி இருக்காங்க, ஏதோ ஒன்று என்னுடைய கவனத்துக்கு உட்படாத நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு அல்லது நடந்திருக்கு, என்னன்னு யாராவது கொஞ்சம் பார்த்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்ற ஒரு பெரிய மந்திரி இல்லையா, அவருடைய வார்த்தைக்கு பெரிய பவர் உண்டு. உடனே அவருடைய சிஷைப்படியெல்லாம் 4 பக்கம் போறார். போகும்பொழுது நம்ம கேம்ப் போட்டுற இடத்துலேருந்து ஒரு 2 பரலான் தொலைவில் ஒரு குருநாதர் மாதிரி ஒருத்தர் உட்காந்து ஒரு 10 பேர் பாடம் சொல்லி கொடுத்துருக்காரு. ஒருவேளை அதுவா இருக்கணும் அப்படின்னு, அப்படியா அப்படின்ட்டு ஒரு பதறி அடிச்சுன்னு அந்த இடத்துக்கு ஓடுறாரு. குருத்த மரம் அப்படின்னு, அதாவது நீ எல்லாருமே சிவன் கோயில வந்து தட்சிணாமூர்த்தியை பார்த்துருப்பேன். தட்சிணாமூர்த்தி வந்து பெரும்பாலும் சின்னோடு சிற்பமாக இருந்தால் கூட அந்த கல்லால மரம் அப்படின்னு ஒரு மரத்தை வந்து பின்புறத்தில் காமிச்சிருப்பாங்க. இது வரைக்கும் யாரும் கவனிக்கலன்னா இப்போ கூட கீழே போயிட்டு நம்ம சிவன் கோயில இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை பார்க்கணும், அந்த கல்லால மரத்தை நீங்க பார்க்கலாம். ஸோ கல்லால மரத்தில் தட்சிணாமூர்த்தி தன்னுடைய சிஷ்ய கோடிகளுக்கு வந்து ஆரம்பத்தை போதிச்ச ஒரு நிகழ்வு தான் நம்ம சிவன் கோயிலில் பார்க்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சன்னதி. அந்த திருப்பெருந்துறையில ஒரு குருத்த மரம், அந்த குருத்த மரத்துல ஒரு ஞானாசிரியர் மாதிரி ஒருத்தர் உட்காந்துருக்கார். அவரை சுற்றி ஒரு 10-15 சிஷ்ய கோடிகள் உட்காந்துருக்கார். ஒரு கிட்ட போக 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 அந்த ஞானாசிரியருடைய முகத்தை பார்க்குறார். 1000 சூரியனுடைய பிரகாசம் ஒரு முகத்துல வெளிப்பட்டா எப்படி இருக்கும்? ஒரு சூரியனுடைய பிரகாசத்தை நம்ம பார்க்க முடியாது. 1000 சூரியனுடைய முகப்பிரகாசம் அப்படியே அந்த முகத்தில் தெரிகிறது. அவருடைய சின்முத்திரையில ஜம்முன்னு உட்கார்ந்து அந்த சிஷ்ய கொடிகளை சொல்லி கொடுத்துட்டார். சிஷ்ய கொடிகளோட முகத்தை பார்க்குறாரு. அது அவளை பார்த்தா ஒரு அஞ்ஞானிய மாதிரியே தெரியல. அவளே ஒவ்வொருத்தரும் ஒரு குருநாதர் மாதிரி எல்லாம் தண்ணீர் அடைஞ்சு அவ்வளோ பிரமாண்டமாக உட்காந்துருக்காங்க. அந்த காட்சியும் கைலாயத்துக்கு வந்த ஒரு ஃபீலிங் அவர் கிடையாது. இவர் வந்து என்ன, எதுக்கு வந்தோம், எங்க வந்திருக்கோம், எல்லாத்தையும் மறந்த நேர போய் நெடுஞ்சாங்கடையா அவர் விழுந்து, சுவாமி என்ன ஆட்கொண்டு வரணும் அப்படிங்கிறார். அவரே பார்க்குறார். பார்த்துட்டு திருவடி தீட்சை கொடுத்து காதல நமசிவாய அப்படிங்கிற 5 எழுத்து மந்திரத்தை அவருக்கு பாடம் பண்ணி வைக்கிறார். அந்த க்ஷணம் புரிஞ்சு போச்சு. ஆஹா, அந்த திருவடி தீட்சை தலையில பட்ட உடனே அவருக்கு அப்படியே ஒரு 1000 வாட்ஸ் மின்சாரம் பாய்ஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங். இதுக்காக தான் நம்ம இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தோம், இவ்வளோ எளிமையாக எனக்கு கிடைச்சிருந்தேன் அப்படின்ட்டு உடனே அவரை மட்டும் நான் உங்க கூடயே இந்த சிஷ்யக்கோடிகளோட சிஷ்யக்கோடியாக என்னையும் நீங்கள் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு புரிஞ்சுடுது வந்திருக்கிறது யார் அப்படிங்கிறது புரிஞ்சுடுது. அவர் என்ன சொல்றார், உன்னுடைய வேலை என்ன? சுந்தரர் மாதிரி சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே தற்காப்பு கொண்டிருக்காரு. ஆக்சுவலா சுந்தரரை வந்து வேற மாதிரி தற்காப்பு கொண்டார். இவர் வந்து இங்கேருந்து மதுரையில இருந்து ஒரு கிளம்புறாரு தெரிஞ்ச உடனே ஸ்கெட்ச் போட்டு அவர் தூக்குற மாதிரி தூக்கிட்டாரு. அப்படியே ஒரு சைடு அவருக்கு இந்த தடுக்காட்டு கொண்டு 5 எழுத்து மந்திரம் சொல்லி கொடுத்து அவரை வந்து ஆவேக வச்சுட்டோம். டக்குன்னு என்ன பண்ணா விட்டுறாரு. உனக்கு வந்து இப்ப நான் குடும்ப மட்டும் வேலை இருக்கு, அது வரைக்கும் நான் என்ன பண்றது, பாட்டு பாடு, உன்னுடைய தமிழ் தான் ரொம்ப சுத்தர தமிழாச்சே, தமிழால நீ பாட்டு பாடு அப்படிங்கிற அந்த க்ஷணமே அப்படியே கவி மாதிரி பொழிகிறார். அப்படியே முத்து முத்தா இருக்கு அவருடைய கவி. மணிமணியா நீ பாடுறதால இருந்து நீ மாணிக்க வாசகர் அப்படின்னு அந்த காரண பெயர், மாணிக்க வாசகர் அந்த காரண பெயர் அந்த க்ஷணத்துல அந்த குருந்தமர தடியில உராசிரியர்கள் ஞானாசிரியர் அப்படின்னு சொல்றாரு. அந்த சிவன் எழுந்தொருளிய அந்த சிவனை, அந்த குருந்தமர தடியில் எழுந்தொருளிய சிவனை ஞானாசிரியர் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஞானாசிரியர் இவருக்கு மாணிக்க வாசகர் அப்படிங்கிற பேரை கொடுக்குறார். கொடுத்த உடனே அவர் மறுபடியும் விண்ணப்பிக்கிறார்,
ஓடியே வந்துடுறேன், இல்லை நீ இருந்து செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கு, அது முடிஞ்ச உடனே நானே உனக்கு தெரியப்படுத்துறேன், நீ போகிறோம் எப்படி வருவோம் தெரியப்படுத்துறேன், அது வரைக்கும் நீ இந்த காரியங்களை பார்த்துட்டு இப்போ உனக்கு விதிக்கப்பட்ட காரியங்களை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுறார். இவருடைய கேம்புக்கு போறார். குதிரைகளுக்கான ஏற்பாடுகளை தொடர்ந்து முயற்சி செய்கிறார். ஆனால் சரியாக கூடி வரமாட்டேங்கிறது. இவர் ஒரு குறிப்பிட்ட கப்பலை எதிர்பார்த்து இருந்தார். அந்த கப்பல் வந்து சேரல. ஒற்றர்கள்லாம் அந்த துறைமுகத்தில் இருக்கக்கூடிய ஒற்றர்கள் வந்து நீங்க எதிர்பார்த்த கப்பல் வந்து வழியில் இருக்கிறதுக்குள்ளாய் வந்து கரை சேரல அப்படின்னு தகவல் சொன்னாங்க. இவருக்கு வந்து ரொம்ப மனசுக்கு சங்கடமா போகுது. என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த நேரத்துல தான் முன்னாடி ஒரு தகவல் சொன்னேன் இல்லையா, இவருக்கு வந்து ஒரு பெரிய பட்டம் கொடுத்து பெருசா கௌரவப்படுத்தினப்போ சில அமைச்சர்களுக்கு பிடிக்கல அப்படின்னு. அதுல ஒருத்தர் இவர் எங்கேயாவது ஒரு ஏமாந்து போக மாட்டாரா, இவர் பேரை எடுத்து நாம நகர்ந்து போயிட மாட்டோமா அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நபர் எதேச்சியா வர திருப்பரந்துரை வர வந்து இவரை வெயிட் பண்றார். இவர் இங்க இருக்கக்கூடிய தகவல்களை சொல்றார். இந்த மாதிரி சரியானபடி எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, ரொம்ப நாள் வந்து அரசாங்கத்திலேருந்து கொண்டு வந்த அந்த பொருளையும் நான் வச்சுக்க விரும்பல, என்ன பண்றது நீங்களே சொல்லணும்னு அவர்கிட்ட கேட்கிறார். அவர் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தான் மதுரைக்கு போறேனே, இந்த பொருளெல்லாம் என்கிட்ட கொடுத்துருந்தோம், நான் கொண்டு போய் ராஜாங்கத்துடைய கருவூலத்தில் சேர்த்து விடுறேன் அப்படிங்கிறார். ஆஹா, அது நல்ல யோசனையா இருக்கு. நான் அடுத்த குதிரை வர்ற வரைக்கும் நான் இவருக்கு மனசுக்குள்ள என்னன்னா, இவர் குருநாதர் இருக்கார் இல்லையா, இங்க விட்டு மதுரைக்கு போறதுக்கு ஒரு பிடிக்கல. அதனால இந்த பொறுப்புலேருந்து எஸ்கேப் ஆகிட்டோ பேசாம இந்த குருநாதருடைய இங்க இருந்துட்டு இந்த சிஷிய குடைகளோட நம்மளும் ஒருத்தரா சேர்ந்துட்டு அப்படியே கைலாய போயிடலாம் ஒரு ஆசையில உடனே ஒத்துக்கிறார். என்ன பொதுவா நல்ல மனுஷனுடைய ஒரு பெரிய பிரச்சனை கேட்டீங்கன்னா யாரையும் உடனே நம்பிடும். நான் வகிக்கக்கூடிய பொறுப்பு அதெல்லாம் கூட மறந்து சடாரண மக்கள் நம்பிடும். பெரும்பொன் அவர் கொண்டு வந்தது உதரவாதத்தான் கொண்டு வந்தது வந்து பெரும்பொன். தன்னுடைய சக அமைச்சர் அவன் தப்பா பண்ணிட போறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த யோசனையை ஏற்று அந்த பொண்ணத்தை கொடுத்துட்டு இன்னொரு வேலையும் பண்றாரு ரொம்ப ஜென்யூனா. ஏன் இந்த ஜென்யூன் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றேன்னா, சுந்தரர் மாணிக்கவாசகரை பத்தி சிவன் குறிப்பிடும் பொழுதே வழுவிலா மாணிக்க வாசகம், வழுவிலா மாணிக்க வாசகர் அப்படின்னு அவர் எழுதிய நூலை பற்றியும் அவரை பற்றியும் வழுவிலா அப்படிங்கிற அடைமொழி சேர்த்து சொல்றார். வழுவிலா அப்படின்னா எவ்வித கெடுதலும் இல்லாத, குற்றமற்ற, சுத்தமான அப்படின்னு அர்த்தம். இந்த பொண்ணையும் பொருளையும் கொடுத்து அனுப்பிச்சுதான் ஒரு ஓலையும் எழுதி கொடுக்குறார். இது மாதிரி குறித்த காலத்துக்குள்ள என்னால் காரியத்தை பண்ண முடியாதனால குதிரை வாங்குவதற்காக நமது கருவூலத்தில் இருந்து நான் எடுத்து வந்த பண்டாரம் தான் பொருள், பொன்னும் பண்டாரமும் இந்த ஓலை கொண்டு வரும் எனது சக அமைச்சரிடம் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஓலையை கொடுக்குறார். இன்னொரு ஓலையை கொடுக்குறார். இந்த வேலை நடந்து முடிந்தாலும் நடந்து முடியாவிட்டாலும் அமைச்சராக நான் வகிக்கும் கடைசி பொறுப்பு இதுவே. இந்த பொறுப்பு முடிஞ்ச உடனே அமைச்சர் பதவியிலிருந்து என்ன ரிலீவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ரெசிக்னேஷன் இருக்கிற மாதிரி 2 ஓலை கொடுத்து அனுப்புறார். அவர் ஊர்ல இருந்து கொண்டு வந்த பண்டாரத்தை திருப்பி அனுப்பிடுறார். இந்த இடத்துலதான் வெர்ஷன் நம்பர் 1 ஸ்டோரி மாறுது. நான் சொல்றது வெர்ஷன் நம்பர் 2 ஸ்டோரி. வெர்ஷன் நம்பர் 1 ஸ்டோரி என்ன சொல்றது அப்படின்னா, குதிரை வாங்குவதற்காக அவர் கொண்டு வந்த பொருட்களை கோயில் கட்ட பயன்படுத்தி விட்டார் அப்படிங்கிறதா ஸ்டோரி நம்பர் 1. அது இல்லை அப்படிங்கிறத நான் பின்னாடி உங்களுக்கு நான் ப்ரூஃப் பண்றேன். வெர்ஷன் நம்பர் 2 அவர் என்ன பண்றாரு, ஏன்னா அவர் வழுவிலா மாணிக்க வாசகர் இல்லையா, இன்னும் அவர் ஒரு அமைச்சரா இருந்திருக்கார், தென்னவன் பிரம்மாதி ராயன் அப்படிங்கிற பட்டத்தோட இருக்கார். அதனால அவர் பொறுப்பு அப்படி மறந்த ஒரு காரியத்தை செஞ்சிட மாட்டார். அதனால இந்த பொறுப்பு தாமதிச்ச உடனே அந்த பொருளை திருப்பி அனுப்பிச்சுறாரு அப்படிங்கிற வருஷம் தான் கரெக்ட்.
இன்னும் ஓலை வரல. இங்க போன அமைச்சர்கிட்ட இருந்தும் ஓலை வரல. ஒரு 15 நாள் 20 நாள் போன உடனே கொஞ்சம் லைட்டா சந்தேகம் வருது. ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. இடைப்பட்ட நேரத்தில் மறுபடியும் ரொம்ப தீவிரமா இந்த குதிரை வாங்குறதுக்கு தன்னாலான முயற்சிகளை தனியும் பண்ற. ஒரு முறை அவரே துறைமுக நகரத்துக்கு பயணிச்சு அங்க இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் எல்லாரையும் பார்த்து எப்படியாவது இந்த காரியத்தை நம்ம முடிக்கணும், இது கடைசி காரியமா நம்மளே மனசுல வச்சுட்டோம், இதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு நம்ம அந்த பொறுப்பிலேருந்து வெளிவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா முயற்சி பண்ற. போயிட்டு ஒரு வார திடீர்னு மன்னர்கிட்ட ஒரு ஓலை, நீங்க இந்த பொறுப்பு எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, இன்னும் குதிரை சேரல, குதிரை வருவது தாமதப்படுத்தினாலோ நம்மிடம் குதிரை இல்லை என்பது நமது எதிர்நாட்டவர்களுக்கு தெரிந்தாலோ நாடே ஆபத்தில் சிக்கிவிடும், ஆபத்து இருக்கிறது, உடனடியாக மதுரைக்கு புறப்பட்டு வரவும் அப்படின்னு இவருக்கு ஒரு ஓலை. இவர் உண்மை புரியல, கொஞ்சம் ஒரு மாதிரி அமைச்சரா இருக்கு இல்லையா, புத்திசாலி நான் புரிஞ்சுட்டாரு. இவர் கொடுத்த பொண்ணும் பொருளும் ஓலையும் அரசரை சென்று அடையவில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறார். இந்த குறுக்க மரத்தடியில் இருக்கக்கூடிய ஞானாசிரியரை போய் விழுந்து வணங்குறார். இந்த மாதிரி ராஜாக்கு இந்த ஓலை வந்திருக்கு, நான் என்ன பண்ணணும், பொருளும் போயிட்டு குதிரையே வந்தா கூட அந்த குதிரையை வாங்கிறதுக்கு எனக்கு பைசா இல்லை, இந்த மாதிரி ஒரு கெட்டான சூழல்ல இருக்கேன், எனக்கு நீங்க உதவி செய்யணும், நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அவர் போய் கேட்கிறார். அப்போ அந்த ஞானாசிரியர் சொல்ற, ஒன்றும் கவலைப்படாத, தைரியமா மதுரைக்கு போ, ராஜா கிட்ட சொல்லு, வரும் ஆவணி மூலத்தன்று எதிர்பார்க்கும் குதிரைகள் அனைத்தும் வந்து சேரும் அப்படின்னு சொல்றாரு. இவர் சில பேர் சொன்னா அவர் சிவபெருமான் இல்லையா, ஒரு குருநாதரா அல்லது ஒரு சித்தரா சாமியாரா இதெல்லாம் தாண்டி சில பேர் சொன்னா சில பேருக்கு நம்பிக்கை வந்துடும், சில பேர் எவ்வளவு சொன்னாலும் அவர் பேர்ல நம்பிக்கை வராது. அது இறைவன் காலக்கூடிய பெரிய சித்துன்னு வச்சுக்கோங்க. அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது முற்றிலும் நேர்மறை சிந்தனை சார்ந்தது. அவர் சொன்னோடனே இவருக்கு பெரிய ரிலீஃப். அதாவது அதுல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பொருள் கற்பனை கெட்டாது. இப்போ நீங்க உதாரணத்துக்கு இப்போ இன்னைக்கு வச்சுக்கோமே, இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல ஒரு 10 ரஃபேல் விமானம் எவ்வளவு காசு பண்ணும், அந்த மாதிரி ஒரு குதிரை வாங்கணும் அப்படின்னா எவ்வளவு காசு வேணும், அவ்வளவு பெரிய காசு. அந்த காசு இல்லை. இந்த மீன்வாயில் ஒரு சின்ன டெவலப்மெண்ட் நடக்குது. அதுதான் அந்த கதையினுடைய. இவர் திருப்பரந்துறைக்கு வந்து திருப்பி மதுரைக்கு போற இந்த காலகட்டத்தில் என் கேம்ப் அடிச்சு நீண்ட நாள் தங்குறாரு இல்லையா, அப்படி தங்கும் பொழுது முழுசா சத்சங்கம் தான். இந்த சத்சங்கத்துல நிறைய நன்மை உண்டு, அனுகூலமா சில பிரச்சனைகளும் உண்டு. ஆனா ஜாக்கிரதையா கவனிக்கணும், அனுகூலமான பிரச்சனைகள் சொல்ல வெறும் பிரச்சனை இல்லை, சும்மா இருக்க மாட்டா. நீங்க இப்படியே இவ்வளவு பெரிய ஆட்களை வச்சுன்னா நீங்க எப்படி சும்மா இருக்கிறத, இவ்வளவு பெரிய சிவபக்தி செல்லதா இருக்கு, இந்த ஊர்ல ஒரு சிவாலயம் கட்ட வேண்டாம், நீங்க 3 சொல்லுங்க, நாங்க ஏற்பாடு பண்றோம், நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், ஒண்ணும் பொருளும் கொடுக்கறதுக்கு நிறைய பொருட்கள் இருக்கா, வேலை செய்யறதுக்கு சிறந்த ஸ்தபதிகள் இருக்கா, எல்லாருமே வெறும் சாப்பாடு போட்டா போதும் அந்த வேலை செய்யறதுக்கு தயாரா இருக்கா, அதனால நீங்க இருக்கிற காலகட்டத்தில் ஒரு கோயில் கட்டுறதுக்கு பண்ணி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி இவரு என்ன பண்றாரு ஆரம்பிச்சார். அப்படி ஆரம்பிக்கும் போது சடனா அவருக்கு ஒரு பொருளாதார தேவை ஏற்படுறது. இவர் சின்ன வயசுல இருந்தே ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர்னால ஒரு பெரிய பொருளாதார பிரச்சனைலாம் அவர் கிடையாது. இவர் படிச்சு முடிச்ச உடனே அமைச்சரானதுனால மாசம் இவருக்கு கொடுத்த சம்பளத்தை அவர் சேமிச்சு வச்சிருக்காரு. பெருசா ஊதாரித்தமா செலவு பண்ணக்கூடிய ஆள் இல்லை, எப்போதும் சிவபக்தி சிந்தனையில இருக்கிறதுனால சாப்பாடு போக அவருக்கு பெரிய செலவு இல்லை. அதனால அவர் அமைச்சராக ஈட்டிய பொருளே பெரும் பொருள். அவர் மதுரைக்கு ஆளுநர் அனுப்பி தான் சுயமா சம்பாதிச்ச அந்த பணத்தை, இந்த திரவியங்களை திருப்பரந்துரைக்கு கொண்டு அந்த கோயில் திருப்பணியில் ஈடுபடுறது. இப்ப நீங்க கதை எங்க வருது நீங்க புரிஞ்சுக்கலாம். குதிரை வாங்குறதுக்காக மன்னர் கொடுத்த பொருளை இவர் பயன்படுத்திட்டார் அப்படின்னு இவருக்கு பிடிக்காத அமைச்சர்கள் ராஜாட்ட சொல்லியாச்சு.
இந்த சந்தர்ப்பம் வந்து எப்படி இருக்குன்னா அது அவரு இவருடைய எதிரிக்கு சாதகமாக இருக்கு. ஸோ ஓலை அதை பேஸ் பண்ணி வருது. நீங்க கொடுத்த காசை வந்து அங்க போய் ஒரு கோயில்கிட்ட பயன்படுத்திட்டார். இப்போ அவர் ஒரு ஓலை கொடுத்தாரு சொன்னாங்க இல்லையா, அந்த முதல்ல பண்டாரத்தை திருப்பி அனுப்பும்போது அந்த ஓலையில ஒரு வாசகம், நான் இங்கு இருக்கும் காலத்தில் இங்குள்ள தனவந்தர்களை சந்தித்து அவர்களிடம் பேசியதில் இங்கு ஒரு சிவனுக்கு ஒரு கோயில் எழுப்ப ஊர் மக்கள் எல்லாம் விருப்பம் தெரிவித்திருக்கின்றனர். அதை செய்ய தாங்கள் உத்தரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு ராஜாவுக்கு ஒரு தகவலும் அந்த ஓலையில தெரிவிச்சிருக்கேன். ஸோ அந்த ஓலையும் அவர்கிட்ட போய் சேரல, இவர் கொடுத்த அந்த பண்டாரமும் அவர்கிட்ட போய் சேரல. இப்போ அப்படியே இந்த செய்தி திரும்பி மன்னவருக்கு கூறப்படுது. நீங்க கொடுத்த பைசா ஒரு கோயில் கட்டுறதோட இல்லாம ஒரு கோவில தன்னிச்சையா அவர் எப்படி கட்டலாம்? ராஜா நீங்க இருக்கும் பொழுது மந்திரியாகப்பட்டவர் உங்ககிட்ட கூட ஒரு செய்தி சொல்லாமல் இறைவனுக்கே கோயில் எழுப்புவதாக இருந்தாலும் இது என்ன நியாயத்தில் சேர்த்தி சொன்ன உடனே அவருக்கு சுருன்னு ஒரு கோபம் வரும். கோபம் வரதுக்கு ரெண்டு காரணம். ஒண்ணு, என்னோட அத்தாரிட்டியை சேலஞ்ச் பண்றானா அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, எப்பயுமே சத்காரியங்களுக்கும் நல்ல காரியங்களுக்கும் ஒரு பெரிய வரவேற்பு மக்கள் மத்தியில் கிடைக்கும். தனக்கு கிடைக்காத ஒரு புகழ் இன்னொருத்தருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா பணத்தை விட ஒரு பிரமாண்டமான ஒரு அசூயை கிளம்பி போயிடும். ஒரு சகல அதிகாரமும் பொருந்திய ராஜாவாக எனக்கு கிடைக்கிற மரியாதை விட சும்மா பண்டார மாதிரி ஒரு வார்த்தை போய் பேசிக்கிட்டு சிவா சிவான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பாட்டு பாடிட்டு இவனுக்கு ஒரு பெரிய மரியாதை கிடைக்கிறது அப்படிங்கிற அந்த இடத்தை தூண்டி விட்டாரு சக அமைச்சர். அதுக்கு கோபம் பிள்ளைங்க கோலை எழுதி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். இவரும் குருந்த மரத்தடியில் உட்காந்துருக்கிற ஞானசேனை போய் பார்த்தோம்னா அவருக்கு சொல்லாது, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆவணி மூலம் தனி குதிரையில வந்துடும், தைரியமா நீ போய் ராஜாட்ட போய் சொல்லணும் அப்படின்னோடனே தைரியமா போற ஒருத்தர் பொறுப்பு இருந்தா நமக்கு ஒரு தைரியம் வந்துடும். நீ போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் நம்பிக்கையா ஒருத்தர் சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? ஒன்னும் கவலைப்படாதப்பா நான் பாத்துக்கிறேன். அந்த வார்த்தை வந்து அவ்வளவு போய் பலத்தப்படும். ஸோ அந்த பலத்தோட ஒரு மதுரைக்கு போற ராஜாவை போய் பார்த்து சொல்ற, ஃபுல் கான்ஃபிடன்ஸோட சொல்ற, ஆவணி மூலத்தன்னைக்கு உங்கள் குதிரை கொட்டில் நிரம்பும், தகுதியான குதிரைகளை கொண்டு உங்கள் குதிரை கொட்டில் நிரம்பும் அப்படின்னா ராஜாவுக்கு ஒரு நிமிஷம் பயங்கர கோபமா அப்படியே ஆகாயிடும். பெரிய இவரை பார்த்தோம்னா அவர் கண்டிக்கணும், கடுமையா பேசணும் அப்படிலாம் நினைச்சிருந்தா இவர் வந்து இந்த செய்தி சொன்ன உடனே கூல் ஆயிடும். சரி, ஓகே, நம்ம அவசரப்பட்டு ஏதோ தப்பா நினைச்சிட்டோமோ அப்படிங்கிற லெவல்ல அந்த சந்திப்பு இருந்தது. இடையில அந்த இன்னொரு தரகா பாருங்க, இதை பார்த்தோம்னா அப்செட் ஆயிடும். அந்த இன்னொரு மந்திரி என்னன்னா இன்னும் பெருசாயிடும். நேரடியா சிறைக்கு அங்க போறது பார்த்தா அவர் வந்தா ஏதோ ஒரு விளக்கம் சொன்னார். சொன்ன உடனே ரெண்டு பேரும் ராசி ஆயிட்டாலே இதை இப்படியே விடக்கூடாது அப்படின்ட்டு அடுத்த நாள் வந்து அவனுடைய ஒற்றனை அனுப்பி திருப்பரங்குன்றைக்கு அனுப்புறான். குதிரை வரதுக்கான எந்த விதமான அறிவுமே அங்கே இல்லை. எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன், ஒரு குதிரை கூட எந்த இடத்துலையும் கிடையாதுனால ஆவணி மூலத்தன்னைக்கு, ஆவணி மூலம் என்ன ஐப்பசி மூலம் வந்தாலுமே குதிரை வராது, இவர் வந்து உங்களை எல்லாம் ஏமாத்துறார் அப்படின்ட்டு அவன் செய்தியை சொல்லுவான். அவன் ராஜா கிட்ட போய் இந்த செய்தியை சொல்லுவான், இவர் வந்து உங்கள்கிட்ட சொன்னதெல்லாம் போய் எந்த இடத்துலையும் குதிரை இல்லை. அவனுக்கு ஏன் அவ்வளோ கான்ஃபிடன்ஸ்னா அந்த பணம் அவன் தான் வச்சிருந்தான். அவர் குதிரை வாங்கறதுக்காக கொடுத்த பணத்தை அவன் தான் அவர்கிட்ட வச்சிருந்தான். அதனால குதிரை வரப்போதே இல்லைங்கிறத அவன் உறுதியா இருக்கான். அதையும் தாண்டி இவ்வளவு கான்ஃபிடென்டா இவர் சொல்றாரு, இவர் ராஜாவை கூப்பிட்டாரே அப்படிங்கிறதுல தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒரு யுத்தம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் தொடர்ச்சியா அவங்களுடைய முயற்சிகளை செஞ்சுட்டே இருப்பாங்க. ரெண்டு பேருமே ஜெயிக்கிறதுனால வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. பகைவனும் அப்படி செஞ்சுட்டு இருப்பான், வெற்றியாளனும் அப்படி செஞ்சுட்டு இருப்பான். ஒரு வாதி பிரதிவாதி ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா விடாம அவங்களுடைய முயற்சியில தொடர்ந்து போயிட்டே இருப்பாங்க. சோ இந்த திருவாத ஊரரை வீழ்த்துவது அப்படிங்கிற அந்த ஒற்றை சிந்தனையோட அவன் தன்னுடைய ஒட்டுமொத்த ரிசோர்ஸையும் பயன்படுத்தி ராஜாவுக்கு இவர் பேர்ல ஏற்படக்கூடிய நம்பிக்கையை குலைக்க செய்யறது மட்டுமே அவனுடைய நோக்கம். அதை செஞ்சுட்டே இருக்கான். அவர் எப்படி இருந்தாலும் ஆவணி மூலம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்கு முன்னே நம்ம வந்து ஒரு நாமளே ஒரு முன்மொழிவு வர வேண்டாம் அப்படின்னு எப்பவுமே மேல
ராஜா அந்த முறைப்படி நடந்துக்கிறார். இவர் எவ்வளவு கடுமையான அழுத்தம் கொடுத்தாலும் ஆவணி 3 வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அவர் தப்பு பண்ணியிருந்தாருன்னா அதுக்குரிய தண்டனை கொடுப்போம் அப்படிங்கிறார். கரெக்டா ஆவணி மாசம் 3 நட்சத்திரம் அந்த நாள் வருது. அங்கே திருப்பெருந்துறை துறைமுகத்துல சிவன் வந்து அவரே வந்து குதிரைப்படை தலைவராக மாற, சிவகணங்கள்லாம் சேர்ந்து குதிரை காவலர்களாக 10 பேர் வர, அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய நரி கூட்டத்தை குதிரை கூட்டமா மாத்துறார். மாத்தி நல்லா அப்படியே ஜம் 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 ஜம்னு, நீங்க அந்த சுதந்திரத்தப்போ ஒரு பிரேட்டை பார்க்க முடியுமா, காலாப்படை குதிரைப்படை எல்லாம் ஜம்முன்னு போகும்போது அது மாதிரி மதுரை மாநகரத்துக்குள்ள ஜம் 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 ஜம்னு ஒரு பெரிய ஷோ நடத்தி காமிக்கிறார். பிரம்மாண்டமான ஒரு குதிரை கூட்டம் வந்து அசந்து போற மக்கள்லாம். ராஜாவுக்கு பயங்கர சந்தோஷம். குதிரையெல்லாம் வரணும்னு பார்த்தெல்லாம் பிரம்மாண்டமா 6 அடி உயரம், 10 அடி நீளம், நல்ல ஜம் 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 ஜம்னு குழு குழு குழுன்னு பெரிய பிரம்மாண்டமா இருக்கும். ஒவ்வொன்றும் குதிரையில் உட்காந்து ஒவ்வொருத்தரும் கம்பீரமா இருக்கா. குதிரைப்படை தலைவன் அவனை ஆளை பார்த்தாலே மதிக்க முடியல, அப்படின்னா அப்படியே தக 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 நின்றான் அப்படியே. ஸோ ராஜா ஒரு பெரிய திறந்த மைதானத்தில் அந்த குதிரையெல்லாம் கொண்டு வந்து வரிசையா நிப்பாட்டி, அந்த காலத்துல சில ஷோலாம் பண்ணுவோம். அப்படி நிறைய குதிரைகள் பயிற்சி எப்படி பாயிறது, அப்படி பாயிறது, பாட்டு போட்டா டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரிலாம் சில ஷோ. யானை படை கொண்டு குதிரை படை கொண்டு எல்லா படைக்குமே ஒரு சில நியமங்கள், ஒரு சில பயிற்சிகள் உண்டு. வந்திருக்கிற குதிரை சாதாரண குதிரையில இந்த மாதிரி பயிற்சி அடைந்த குதிரை, நல்ல போஷாக்குள்ள குதிரை அப்படின்னு காமிக்கிறதுக்காக அந்த ஷோ நடக்குது. எல்லாருமே அசந்து போயிடுறாங்க. குறிப்பா என்னுடைய சகா மந்திரி வந்து இது எப்படி சாத்தியம் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ராஜாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அவர் என்ன பண்ணா, அந்த குதிரைப்படை தலைவனுக்கு வந்து ஒரு பரிசு ஒன்று கொடுக்குறாரு. அவர் ரொம்ப அசால்ட்டா வாங்குற கோபம் வருது ராஜாவுக்கு. ஏன்னா உங்களுக்கு அதாவது முடியாட்சியில வந்து பாத்தீங்கன்னா மன்னருக்கு மிஞ்சிய ஒரு பவர் கிடையாது. அதனால ஒரு ராஜாவுடைய சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது மிகப்பெரிய பணிவை காமிச்சே தீரணும் அப்படிங்கிறது எழுதப்படாத விதி. அதுக்கு யாருமே விதிவிலக்கு இல்லை. இவர் இறைவன் வந்திருக்கிற குதிரைப்படை தேவையான ஒரு இறைவன் அது வந்து அந்த விதி போகுமா, சர்வலட்சுமா வாங்குறாரு. மாணிக்கவாசகரை பார்த்து கேட்கிறாரு, இல்லை அவங்க நாட்டிலலாம் இப்படி வாங்கலாம் வழக்கம், அதனால அவர் தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னா, சரி அப்படியா, சரி எப்படி குதிரை நல்ல நல்ல குதிரையா வந்து அது வரைக்கும் போகணும்னு சொல்லிட்டு அவர் அந்த நிகழ்ச்சியை போய் இதாக முடியாது. மாணிக்கவாசகர்கிட்ட கிட்டத்தட்ட மன்னிப்பு கேட்காத பிறதான் மகாராஜா, நான் வந்து வாசம் நல்லா கேட்டு கொஞ்சம் உங்க பேர் எனக்கு கோவம் வந்தது, இருந்தாலும் நீங்க சொன்னபடி ரொம்ப அழகா குதிரை வாங்கி கொண்டு கொடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு தூங்க போற. இவரும் வந்து நிம்மதியா போற. கதை இதோட முடியல. இதோட முடிஞ்சதுதான் நல்லா இருந்திருக்கும். அவர் பாட்டு மந்திரியாக இருந்திருப்பார். என்ன ராத்திரி திடீர்னு அன்னைக்கு ராத்திரி என்ன நடக்குது அப்படின்னா, அத்தனை குதிரையும் மறுபடியும் நரியாகி, ஏற்கனவே அந்த குதிரை கூட்டில் சில குதிரைகள் இருக்குங்கள அதையும் கடிச்சு குதிரைட்டோம். So it's a new crisis. எல்லாரும் ஓடி போயிடும். இந்த மந்திரிக்கு முதல்ல சந்தோஷப்பட்டது இவருடைய சகா மந்திரி பயங்கர சந்தோஷம். ஓடி போய் ராஜாவை பாதுகாத்து கட்டலாம். நான் அப்படியே சொன்னேன், நீங்க கேட்டெல்லாம் இதை நம்பாதீங்க, இவர் உங்க பொருளெல்லாம் எடுத்துன்னு போய் சுவாகா பண்ணிட்டோம், கோயில் கட்டுறேன்னா என்னத்தையும் பண்ணிட்டோம், உங்க முன்னாடி ஒரு பிளாக் மேஜிக் காமிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டார். நான் சொன்னது நீங்க கேட்கவே இல்லை, இப்போ இது மாதிரி நடந்துருக்கு அப்படின்னு உடனே ராஜாவுக்கு ரொம்ப பயங்கரமான கோபம் வந்தது. கோபம் வந்த உடனே அந்த காலத்துல ஒரு நியமம், அண்ணனர்களுக்கு அப்படின்னு ஒரு சிறப்பு எப்படியும் அவங்க பெரிய பிரச்சனையே பண்ணிட்டா கூட சிரச்சேதம் அது மாதிரியான தண்டனைகள் கொடுக்க மாட்டாங்க. இவர் வந்து அமாத்திய அந்தனத்தில் பிறந்ததுனால இவர் ஒரு பெரிய தப்பை செஞ்சுட்டார். அந்த தப்பும் நிறுவனம் ஆயிடுத்தோம். சிரச்சேதம் அந்த மாதிரி எதுவும் பண்ணாம
ஒரு கடுமையான தண்டனை கொடுக்குறாரு. என்ன தண்டனைனா, அது ஒரு ஆவணினா கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும், வைகை ஆற்றுல வந்து தண்ணி போகாத நேரம், நிறைய மணல் இருந்த நேரம். ரொம்ப முக்கியமா இந்த கதையில் சொல்லணும், ஆற்றுல தான் மணலே இருக்கிறது இல்லை. ஸோ அது ஒரு தண்டனை அந்த காலத்துல. வைகை ஆற்றுல நடுவுல மத்தியானம் 12 மணிக்கு தலையில கல்லை வச்சுக்கிட்டு அந்த உச்சி வெயில்ல அவர் நிக்கணும் அப்படிங்கிறதா அவர். எனக்கெல்லாம் அந்த அனுபவம் உண்டு. ஆத்துல வந்து 12 மணி வெயில்ல காலில் செருப்பு இல்லாம சுடுமணல நடந்து போன அனுபவம் உண்டு. உங்கள எத்தனை பேர் இருக்குன்னு எனக்கு தெரியாது. கடுமையா இருக்கும், தண்ணி தாகம் பயங்கரமா இருக்கும், வேர்த்து வழியும் ஒரு மாதிரி இருக்கும் அப்படியே. ஸோ அது மாதிரி ஒரு தண்டனைய ராஜா வந்து மாணிக்கவாசகருக்கு கொடுத்துட்றாரு. ஒரு சிவனை பார்த்துருப்பாரு, அப்பா நீ சொன்னேன்னு நம்பி தானே நான் வந்து இதெல்லாம் பண்ணினேன், முடியாதுன்னா நீ அப்படியே முடியாதுன்னு சொல்லிருக்கலாமே, நான் நேரடியாகவே தண்டனையை அனுபவிச்சிருப்பேன். நீ பாட்டுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்து, அந்த வாக்குறுதியை நான் இங்கே வந்து கொடுத்து அதுக்கு ஒரு மரியாதை கிடைச்சு, திடீர்னு நிறைய பரிய நெறியாக்கிட்டோ என்ன வந்து அப்படி நடுவில் அப்படின்னு பாட்டுட்டியே அப்படின்னு வருத்தப்படுற. வருத்தப்பட்டா அவர் பார்த்து நம்புற உடனே பெருவெள்ளம். வெள்ளம்னா வெள்ளம் சாதாரண வெள்ளம் இல்லை, வைகை நதி அப்படிப்பட்ட ஒரு வெள்ளத்தை பார்த்ததே. கடுமையான வெள்ளம். அந்த இடத்துல ஒரு அதிசயம். சார் வந்து இன்ட்ரோடக்ஷன் அப்போ சொன்னார், மாணிக்கவாசகருடைய கதையில 2 திருவிளையாடல்கள் அப்படின்னு. அதுக்கு மேல ஒன்று இருந்தா அவர் சார் சொல்றாரு சொன்னார் இல்லையா, 2 திருவிளையாடல்கள். ஒண்ணு நரியை பரியாக்கி பரியை நரியாக்கியது. திருவிளையாடல் நம்பர் 2 இப்போ அவர் அந்த ஆற்றல் கொண்டிருக்கும் பொழுது வைகையில கடுமையான வெள்ளம் போகுது இல்லையா, அந்த வெள்ளம் வந்து எல்லா இடத்துலையும் கடுமையா போகுது. இவர் இருக்கிற இடம் இருப்பாங்க, இவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல கரெக்டா முழங்கால் அளவு மட்டும் தண்ணி போகுது, மற்ற இடத்துலலாம் மலையளவு தண்ணி போகுது. ஸோ இந்த காட்சியை பார்த்தவா எல்லாரும் போய் ராஜாட்ட போய் சொல்றாரு, மாதிரி ஊரெல்லாம் அடிச்சு போகுது வெள்ளம், நீங்க போய் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா அவர் வந்து நிகழ்ச்சியை கேள்விப்பட்டவங்க, ஆஹா திருவாதூரம் குற்றமற்றவர், அவர் செய்யாத குற்றத்துக்கு நம்ம கண்டிச்சுட்டதுனால கடவுள் வந்து இப்படி ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்கார், இதுக்கு என்னடா தீர்வு அப்படின்னு யோசிக்கிறார். ஒண்ணுமே புரியல. நேர ஓடி வந்து இவர் காலையே வந்துடுறார், திருவாதூர் காலையே வந்து விழுந்துடுறார். நான் ஏதோ தெரியாம செஞ்சேன், நான் மன்னிச்சிருந்தோம், இந்த ஆத்து வெள்ளத்தை தயவு செய்து பாடுவோம் அப்படிங்கிறார். உடனே நல்லவாருடைய பெரிய பிரச்சனை, மன்னிப்பு கேட்டவனா உடனே மறுபடியும் போயிடுவாங்க. என் பொருட்டு இவ்வளவு பெரிய மக்கள் கஷ்டப்படுறதா அப்படின்னு திருப்பி ஒரு பாட்டு பாடுறார். பாட்டு பாடின உடனே அப்படியே அந்த வெள்ளம் எந்த அளவுக்கு குறையாது அப்படின்னா, மக்கள் பாதிப்பு அடையாத அளவுக்கு குறையாது. அவர் இதோட முடிக்கல. எப்பயுமே சிவனுடைய திருவிளையாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான உள் நிகழ்ச்சிகள் உண்டு. அதுல ரொம்ப கவனமா பார்த்தா பல விஷயங்களும் ஒரே ஸ்டோக்ல அடிப்பார். எப்போ இறைவனுடைய திருவிளையாடல் நடக்கும், ஒரு நாடு தன்னுடைய சரியான பாதையில் போய் கொண்டிருக்கும் பொழுது இறைவனுடைய அருள் கிடைக்கும். பாதை தவறி போகும் பொழுது, மன்னர்களாக இருக்கிறவங்க அவங்களுடைய நியமம் தப்பி போகும் பொழுது, சில இயற்கை இடர்பாடுகள் கண்டு அதை சரி பண்ணிப்பாங்க. அப்பெல்லாம் அப்படி ஒரு பார்க்குற வழக்கம் இருந்தது. மழை பெய்யா அதுவே ஒரு தெய்வ குத்தமா அப்படின்னு பார்த்துட்டு உடனே அதுக்குரிய பிராயச்சித்தங்கள் பண்றது, பக்தியை அதிகப்படுத்துறது, எங்கேயாவது நேர்மை குறைச்சிருந்தா சரி பண்றது, இதெல்லாம் வந்து பழைய கால அரசமைப்பு முறையில பழக்கத்தில் இருந்த வழிமுறை. ஸோ அதையும் தாண்டி போகும்பொழுது இறைவன் இந்த மாதிரி அப்பப்போ சில திருவிளையாடல்கள் பண்ணி அதை சரி பண்றது ஒரு வழக்கம். 2 விஷயத்தை நான் தன்னுடைய பக்தர் சிரத்தையான பக்தி ஒரு பெரிய இடத்துல இருந்தா எல்லாருக்கும் தெரியும், ஒரு சின்ன இடத்துல இருந்தா யாரும் கண்டுக்க மாட்டோம். அந்த சின்ன இடத்துல இருந்தா யாரா வேணா இருக்கலாம். டெய்லி கோயில பெருக்கி தொடங்கிற சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு சாதாரண இருக்கலாம். இப்ப நம்ம நிறுவனத்துல ஹவுஸ் கீப்பிங்ல பண்ணி முடிக்கிற ஒரு சாதாரண ஒரு ஊழியராக இருக்கலாம், சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒருத்தராக இருக்கலாம், ஒரு மேனேஜர் உத்தியோகம் பார்க்குற ஒருத்தராக இருக்கலாம். யாரு எங்க
நாட்டில் வந்தி அப்படின்னு பெட்டு வைக்கிற ஒரு கிழவி இருந்தான். அவன் காலங்களே இருந்தவனா சிவாய நமக அப்படின்பா. ஏதாவது ஒரு வேலை செஞ்சவனா சிவாய நமக அப்படின்பா. அந்த புட்டு விற்கும் பொழுது கொடுக்குற இடத்துல சிவாய நமக அப்படின்பா. அவன் கொடுத்து வாங்குற காசு வாங்குறவன் சிவாய நமக அப்படின்பா. இதுதான் இந்த பக்தி வந்து சிவன் அந்த முருக பண்ணிடுது. ஆனா அவளை யாருமே திரும்பி பார்க்கல. கடவுள் வந்து இந்த இடத்துல இதை கனெக்ட் பண்றாரு. இந்த வெள்ளத்தை முழுசா அடைக்காம அங்கங்க வைகை கரை உடைப்பெடுத்து இவருடைய வேண்டுகோளுக்கு என்னங்க பெரும் பாதிப்பு தவிர்க்கப்பட்டிருக்கு. ஆனா கரையெல்லாம் அடைக்கிற அளவுக்கு வெள்ளம் நிற்கல. அப்போ ராஜா என்ன பண்றாரு, இதுவே போகணும்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகர் மரியாதையோட அரண்மனைக்கு கொண்டு வர ஒரு மந்திராலோசனை மண்டபத்தை கூட்டுறார். அரசாங்கம் மட்டுமே இந்த மீட்பு பணி செஞ்சா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பறையறிந்து ஒரு செய்தி தெரிவிக்கிறார். ஊர் ஜனங்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு குறிப்பிட்ட பங்கு கரையை அடைப்பதற்கு முன்வர வேண்டும். ஒன்று அவர்களே அந்த வேலையை செய்யணும், இல்லைன்னா ஆள் வச்சு அந்த வேலையை செய்யணும். ஸோ அந்த ஊர் குடிமக்கள் அத்தனை பேரும் அந்த பொறுப்பை ஏற்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போடுறார். தகுதி இருக்கிறவங்க ஆள் வச்சு வேலை செஞ்சு பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பிட்டு விற்கிற அந்த வந்தி அப்படிங்கிற கிழவி வந்து ரொம்ப ஏழ்மையான அந்த கிழவி. அவளும் இதை செய்யறேன்னு ஒத்துக்கிறார். இளைஞர்கள் 10 பேரை பார்த்து யாராவது ஒருத்தங்க அப்பாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது சிவனே வந்து அந்த கிழவி முன்னாடி போய் இருக்கிறார். உனக்கு என் பங்க நீ அணைச்சு கொடுப்பா, அதுக்கு உனக்கு என்ன நீ கூலி கேட்கிற அப்படின்னு கேட்கிறார். அவர் ஏதோ கேட்கிறார். கேட்டவுடனே நான் வந்து ரொம்ப ஏழை, என்னால் அதெல்லாம் கொடுக்க முடியாது. நான் வந்து புட்டு தயார் பண்ணி விற்று அது மூலியமா என்னோட ஜீவனத்தை நான் நடத்திட்டு இருக்கேன். ஒன்று செய்யறேன், வேலைக்கு நன்னா நீ எவ்வளோ சாப்பிட்டாலும் சாப்பிடுவோம், நான் புட்டு செஞ்சு தரேன். சாப்பிட்டு அந்த சாப்பாட்டையே கூலியா வச்சுக்கிட்டு எனக்கு இந்த வேலையை பண்ணி கொடு அப்படிங்கிறார். பெருமாள் ரொம்ப சந்தோஷம், சாப்பாடு போடுறதே பெரிய காரியம், நான் உன்னோட கிட்ட சாப்பிட்டு அந்த பங்கை நான் முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு அந்த வேலையை போய் செய்யலை. ஒத்துண்டா செய்யணுமோ அங்கே போய் அடிச்சாட்டே பண்றேன். பக்கத்தில் உள்ளவங்க அவன் பொறுப்பை எல்லாம் முடிச்சுடுவான். இவர் என்ன பண்ணுவார், போவார், ஒரு கூட எடுத்துட்டு போவார், மண்ணை தலையில வைப்பார், பாட்டு பாடிட்டு இருப்பார், பக்கத்தில் ஒரு பேசிட்டு இருப்பார். அப்படியே காரியத்தை பண்ண மாட்டார், பார்க்கறதுக்கு சூட்டியா இருப்பார். இவர் பார்த்தா பயமா இருக்கு, யாராலையும் இவருக்கு பேச முடியல. ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னு அதிகாரிகளால கேட்க முடியல. அதிகாரிகள் என்ன பண்றா, ஏதோ பார்த்து பயந்துக்கு போய் நேரம் ராஜாவே போய் சொல்லியிருக்காங்க, இந்த ஒரு பகுதி மட்டும் அடைபடாம இருக்கு, இந்த கிழவியோட பங்கு, இந்த கிழவி ஒருத்தர் வந்து அப்பாயின் பண்ணிட்டா ஒரு ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்கிறார், ஏதாவது போய் கேட்டா ஏடி போட்டி பேசுறாரு, அதனால நீங்களே வந்து இது என்னன்னு கொஞ்சம் பார்த்துட்டா தேவை அப்படின்னு உடனே ராஜாவே வர பார்க்குறாரு. அதே மாதிரி ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கார், வேலையோட அவங்க எல்லாம் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு பகுதி அடைபடாம இருந்ததுன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, மற்றவங்க செய்யற வேலையை சேர்த்து கெட்டு போகும். ஒரு கிட்டவங்க கேட்கிறாரு, நீ யாரு, ஏன் இந்த வேலையை செய்ய மாட்டேங்க? ஏன் நான் தான் என் வேலையை செஞ்சுட்டு இருக்கேன், நீங்க உங்க வேலையை ஒழுங்கா செய்யல. கரெக்டா இதுதான் எதுக்கு அப்படின்னா, ராஜா வந்து உன் வேலையை சரியா செஞ்சியா அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்வி வரணும். வந்தோடனே இவர் எது கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நாடகம். வந்து ஏன் கொடுக்கப்பட்ட வேலையை சரியா செய்யல, நீங்க யார், நான் இந்த நாட்டோட ராஜா, நீங்க உங்க வேலையை ஒழுங்கா செய்றீங்களா, என்ன கேள்வி கேட்க நீ யார் அப்படின்னு கையில் வச்சுக்கிற பரப்பால உங்க கேட்கிறார். நீங்க கேட்டிருப்பீங்க, அந்த ஒரு அடி அவர் மேலும் பட்டது, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதர்கள் மேலும் பட்டது. ஒரு விளையாட்டா கூட சொல்லுவோம், நம்ம நடு முதுகுல ஒரு கோடு மாதிரி தெரியும், இது இறைவன் போட்ட அந்த அடிதான் நம்முடைய முதுகுல விழுந்த கோடு அப்படின்னு ஒரு செவிவழி செய்தியும் உண்டு. அந்த நேரம் அவர் கையில வச்சிருந்த அந்த மண் சட்டியை தூக்கி அந்த உடம்புல தூக்கி போடுறார். ஒரு குடி மண் பட்டு அந்த உடம்பு அப்படியே சரியாகி வெள்ளம் அடிஞ்சு பழைய நிலைக்கு அந்த வைக்கையார் ராஜா உணர்ந்துவர், நம்ம கொஞ்சம் சரியான ராஜ நிர்வாகம் பண்ணலை
அப்படிங்கிறத உணர்ந்துட்டு உடனடியாக திருவாரூரன் காலில் விழுந்து, நான் ராஜாவாக இருக்கிற தகுதியை இழந்துட்டேன், நீங்களே பொறுப்பேற்றுக்கணும், ராஜாவே நீ பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, என்னுடைய வேலை முடிஞ்சு போச்சு, நீங்க சரியானபடி யாராக எந்த இடத்துல வச்சு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க பார்த்து நீங்க ஒழுங்கா ராஜ்யத்தை பண்ணாலே போறோம். இந்த நேரத்துல நான் கிட்ட கேட்டுக்கிறேன், என்ன இதுல இருந்து விடுவிச்சுக்கணும், அமைச்சர் பொறுப்புல இருந்து என்னை விடுவிச்சு எனக்கு விடுதலை கொடுத்துருவோம் கேட்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தேவையான நிர்வாகம் செட்டப் நீங்க பண்ணி கொடுத்துட்டோம், நீங்க டெலிவரி என்ன பண்ணணும் போயிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இவர் நம்முடைய எக்ஸ்பர்டைஸை பயன்படுத்தி ஒரு நல்ல ஆட்சியை நிறுவிட்டோம். திரும்பி திருப்பெருந்துறை அப்படிங்கிற ஆவுடையார் கோயில் அமைக்க வர அமைச்சரா இல்லாம ஒரு சிவனடியாரா வர. அதே குருந்தமரத்தடிக்கு வர ஸ்டில் அந்த ஞானாசிரியர் இருக்க, சிவகணங்கள்லாம் இருக்கா. அங்கே போய் அவரோட நான் வந்து எல்லா பொறுப்பையும் விட்டுட்டோம். இப்போ முழுக்க முழுக்க சிவத்தொண்டு ஒண்ணுதான் பிரதானம் அப்படின்னு வந்திருக்கேன். இப்ப என்ன வந்து நீங்க வந்து ஏத்துல இல்ல வேண்டாம், இப்போ என்ன உங்களுடைய அடியவர்கள் ஒருத்தர சேர்த்துங்க, உங்க கூட என்ன இருக்கிறதுக்கு நீங்க அனுமதிக்கணும் அப்படிங்கிற. அப்போ அவர் சொல்றாரு, இல்ல நான் எப்பொழுது இங்க இருக்க முடியாது, நான் இங்க இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நான் கிளம்பின உடனே நான் இருந்த இந்த மரத்தடியில ஒரு திருவடியை எழுந்தருளை பண்ணி அந்த திருவடிக்கு டெய்லி பூஜை பண்ணிடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துல இந்த திருவடிக்கு நேரம் ஏற்றமா இருக்கக்கூடிய குளத்துல தீப்பிழம்பு தோன்றும். அந்த தீப்பிழம்புல நீங்க விழுந்த உடனே நீங்க நல்லா கைலாசத்துக்கு வந்து வேல். அது வரைக்கும் நீ ஊர் ஊரா போயிட்டு உன்னுடைய தமிழா பல்வேறு விதமான ஸ்தலங்கள் இந்த தமிழகம் பூரா இருக்கு. இந்த தமிழகத்தில் போய் நீ உன்னுடைய இறைப்பணியை தொடங்குவாயாக அப்படின்னு இவருக்கு உத்தரவு கொடுத்துற. அந்த சிவகணங்களுக்கு வரணும். கைலாயத்திலேருந்து அவர் வந்து சிவகணங்கள் கொண்டு வந்த சிவகணங்கள் தான் அடியாரா இருக்கா. ஒன்சு பூமிக்கு வந்துட்டா அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் நினைச்சா மேல போனா, நினைச்சா கீழே வரலாம். எக்காரணத்தை கொண்டு கீழே சிவகணங்களாவே வந்தா கூட திருப்பி அவர் தவம் பண்ணாம மேல போக முடியாது அப்படிங்கிற ஒரு செய்தி இதுல அடங்கியிருக்கு. ஸோ அவருடைய அந்த அடியாரில் இருக்கக்கூடிய அவெல்லாம் சிவகணங்கள் அவெல்லாம் தொடர்ந்து அந்த திருவடியை பூஜை பண்ணிட்டே இருக்கணும். இவர் இங்க இருந்து வேற வேற இடங்களுக்கு போகலாம்னு சிவருடைய ஆட்சி. இவர் என்ன ஏன் இப்படி பாராமமாக நான் எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கேன், தயவுசெய்து நீங்க அவங்க கூட சேர்த்துக்கணும் அப்படின்னு பொழுது பொருள் கெஞ்சுறாரு. அவர் சொல்றாரு, இல்லை உனக்கு வேலை இருக்கு, நீ வந்து இங்க இருந்து உத்தரகோசமங்கை அப்படின்னு ஒரு தலம் இருக்கு, அந்த தளத்துல போயிட்டு அந்த தளத்துல அங்க வந்து என்ன குறிச்சு தவம் பண்ண, அங்க நான் உனக்கு காட்சி கொடுப்பேன், அங்க உனக்கு அஷ்டமா சக்திகள் கிடைக்கும். அந்த அஷ்டமா சக்திகள் கிடைத்த பிறகு அப்பயும் உனக்கு நான் உடனே சிவலோக பிராப்தி கிடையாது உனக்கு. அதுக்கு பிறகு அங்க வந்த பிறகு நான் விஷயங்கள் சொல்றேன். அதுக்கு பிறகு நீ எந்த டைரக்ஷன்ல போகணுங்கிறத நான் தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு மறந்துடுறேன். உத்தரகோசமங்கைக்கு போற அங்க ஒரு கேம்ப் அமைச்சு சிவனை குறித்து பாடல்கள் பாடுற. நாட்கள் சில வாக்கியம் வந்து பெருசா காட்சி கொடுக்கல. ஐயோ நம்ம ஏதோ பெருசா ஏமலி மக்கள் தான் குறை வச்சுக்கோமா என்ன ஏதுன்னு தெரியல, நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சு இப்படி பறிமுறுத்துக்கோமே சொல்லிட்டு உத்தரகோசமங்கையில இப்போ நீங்க திருவாசகம் முற்றுவதில் உத்தரகோசமங்கை ரொம்ப முக்கியமான இடத்துல வரும். அந்த பாடல்ல சிவனை ரொம்ப மனமுருகி திருவாசகத்தை கூறுவார் ஒரு
உருவாசகத்திற்கும் முருகா அப்படின்னு ஒரு பழமொழி சமய வழிச்சை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. திருவாசகத்திற்கு முருகா, உருவாசகத்திற்கு முருகா அப்படின்னு. இது ஆரம்பிக்கிற இடமே உத்தரவாசமங்கை தான். உத்தரவாசமங்கை பாடல்களை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க, அப்படி மனசு இருக்கும் அப்படி. ஆமா. அப்போ அந்த ஆமா அந்த உத்தரவாசமங்கையில அந்த குருந்த மரத்து காட்சி கொடுக்கும் சிவன் யார் அப்படின்னு தெரியணும் இல்லையா? அதனால மாணிக்கவாசகருடைய வாழ்க்கையில சிவன் காட்சி அவருக்கு கொடுத்த இடங்கள்ல பூரா முதல் முறையாக திருப்பரந்துறையில அந்த குருந்த மரத்தடியில லைவா காமிச்ச ஒரு காட்சி இருக்கும். அந்த காட்சியை அவங்க சூட்சமா காமிக்கிறார். உத்தரகோசமங்கையில சூட்சமா அந்த குருந்த மரத்தடி காட்சி, அந்த ஞானசிரியர் அதை காட்சி கொடுக்கிறார். இவர் சொன்ன மாதிரி அட்டமாசக்திகள் அதை கிடைக்கிறது. ஆனா throughout the history of மாணிக்கவாசகர் இந்த அட்டமாசக்திகளை அவர் பயன்படுத்தினார் அப்படின்னு ஒரு இடம் வராது. எக்ஸப்ட் ஒன் பிளேஸ், அது கடைசியா சொல்றாரு. அந்த அந்த எக்ஸப்ட் அந்த பிளேஸ்லயும் அவர் வந்து இந்த அட்டமாசக்திகளை பயன்படுத்தினார் அல்ல. யார் ஒருவர் தொடர்ந்து இறைவனுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, சாதாரண மனுஷனா இருக்கலாம், பக்திமானா இருக்கலாம், அல்லது இது போன்ற அட்டமாசக்திகள் உடையவர்களா இருக்கலாம், மனதார இறைவனுடைய நாமத்தை சொல்லக்கூடியவங்களுக்கு கிடைக்கிற கெப்பாசிட்டி தான் அந்த இடத்துல யூஸ் பண்றாரு. அதனால இந்த அட்டமாசக்திகளை அவர் அதை பயன்படுத்தினார் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். ஒரு இடம் கடைசி இடம். திருப்பி அங்கேருந்து திருப்பி அசரீரே அவர் கிடைக்கிறது. இங்க இருந்து சோழ தேசத்துக்கு போ, சோழ தேசத்திலிருந்து நடுநாட்டுக்கு போ, நடுநாட்டில இருந்து திரும்ப தில்லைக்கு போ அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுக்குறார். அதாவது போக வேண்டிய பயணத்திட்டத்தை அவர் வகுத்து கொடுக்குறார். அங்கிருந்து பாண்டிய நாட்டு தலங்கள்லாம் பார்க்கிறார், சுவாமியை சேவிக்கிறார், அங்கே பாட்டு பாடுறார், நம்ம ஊர் திருடமுதூர் இருக்கிறார். நான் இந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஊர்கள்லாம் அவர் கேம்ப் அடிச்ச ஊர், பாஸ் பண்ண ஊரில் உத்தரகோசமங்கையில் ஒரு பெரிய கேம்ப் போடுறார். அதுக்கு அடுத்து பெரிய கேம்ப் நம்ம திருடமுதூர் போடுறார். திருடமுதூர் வந்து 4 வாரம் பாடப்படுற ஸ்தலம். நம்ம அதை பக்கத்தில் தான் உட்காந்து பண்ணணும். திருவிடைமருதூர்ல இருந்து திரும்ப சுந்தரர் பிறந்த நாவலூர் போறார், திருவெண்ணைநல்லூர் போறார், திருவெண்ணைநல்லூருக்கு பிறகு திருவண்ணாமலை போறார். திருவண்ணாமலையில ஒரு பெரிய கேம்ப் போறார். திருவண்ணாமலையில வந்து மாணிக்கவாசகருடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு திருப்புமுனை. மாணிக்கவாசகர் பல்வேறு விதமான தலைப்புகளை பாடுறார். திருவண்ணாமலையில அவர் ஒரு காட்சி காண்றார். என்ன காட்சி அப்படின்னா, திருமணமாகாத பெண்கள் எல்லாம் காலவர் சீக்கிரம் வந்து திருப்பள்ளி எழுச்சி பண்ற ஒரு காட்சியை பார்க்கிறார். பார்த்தோன்னா இவருக்கு ஒரு 4 ஐடியா வருது. அந்த ஐடியா வந்து அவர் என்ன பண்றாருன்னா, திருவெம்பாவை அப்படிங்கிறத திருவண்ணாமலைக்கு 20 பாடல்கள் திருவெம்பாவை. இன்னைக்கு நம்ம மார்கழி மாசத்துல திருவெம்பாவை பாடுற ஒரு வழக்கம் உண்டு, சரிதானே? திருவெம்பாவை முடிக்கிறார். அங்கிருந்து டைரக்ஷன்ஸ் கிடைக்கிற திருக்கழுக்குன்றம் சொல்றார். அங்கிருந்து திருக்கழுக்குன்றம் போறார். அங்கேயும் அவருக்கு குருத்த மரத்தடி காட்சி கிடைக்கிறது. அப்ப கேட்கிறார், என்னை எத்தனை நாள் அப்படி அழகழிக்க போற, நான் சீக்கிரம் வந்து கைலாசம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இன்னும் ஒரு பெரிய பணி இருக்கு, தில்லைக்கு போ, தில்லையம்பலத்தில் என்ன தரிசனம் பண்ணி கிட்டத்தட்ட தில்லையை குட்டி ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீட்டு கொடுத்துட்றார். ரொம்ப உற்சாகமாக திருக்கழுக்குன்றத்துலேருந்து சிதம்பரத்துக்கு சிதம்பரத்தில் கேம்ப் அடிக்கிறார். அவர் வடக்கு வாசல் வழியாக உள்ள போனாங்க ரெஃபரன்சஸ் இருக்கு. சிதம்பரத்தில் 4 பெரிய வாயில் உண்டு. மாணிக்கவாசகர் வந்து வடக்கு வாயில் வழியாக போய் சிற்சபைகள் வணங்கி நிறைய பாடல்கள் பாடுறார். இன்ஃபேக்ட் வந்து மாணிக்கவாசகருடைய பாதிக்கு மேற்பட்ட பாடல்கள் அவர் தில்லையை போய் ரீச் பண்ண தான் பாடுறார். நிறைய புதுசான தலைப்புகள்ல அந்தாதி, அம்மானை, திருப்பொற்சுன்னம்,
அப்படின்னு பல்வேறு விதமான திருச்சலனம், இது மாதிரி நிறைய இலக்கணங்களுக்குள்ள 10 பாட்டு 20 பாட்டு இது மாதிரி தொகுத்து நிறைய பாடுறாரு. இப்போ இந்த இடத்துல இப்போ இன்னொரு திருவிளையாடல், இவரை யார் அப்படின்னு உலகத்துக்கு காமிக்கிறதுக்கு இறைவன் திருவுளம் கொள்கிறார். இவருடைய சமய அறிவு என்ன, மொழி அறிவு என்ன, இறைபக்தி என்ன, இதெல்லாம் உலகத்துக்கு காட்டுறதுக்காக இறைவன் நடத்தக்கூடிய ஒரு நாடகம். அந்த காலத்துல வந்து தமிழகத்துக்கும் சிலோனுக்கும் ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு தொடர்பு. அப்போ சிதம்பரத்திலிருந்து ஈழ நாட்டுக்கு போன ஒரு சிதனடியார் நிறைய திருவாசக பாடல்களை பாடுறார். செம்பொன்னம்பலம் திருச்சிற்றம்பலம், செம்பொன்னம்பலம் திருச்சிற்றம்பலம் அப்படின்னு பார்க்கும்போதெல்லாம் சொல்லிட்டே இருக்காரு. அந்த ஈழ நாட்டில் அந்த ராஜசபைக்கு ஒரு தடவை போகிறேன். அங்கே போகும்போதும் நான் இந்த மாதிரி தமிழ்நாட்டிலே வந்திருக்கேன். எங்கள் ஊரில் சைவம் வந்து ரொம்ப பெருசாக தழைத்து வாங்கியிருக்கு. இந்த மாதிரி மாணிக்க வாசகன்னு ஒரு பெரிய மகான் வந்து பல்வேறு விதமான பாடல்கள் பாடி சைவத்தை ரொம்ப பெருசாக வளர்த்துருக்கார். அவர் பாடல்கள்லாம் வந்து ரொம்ப அற்புதம் நிகழ்த்தவர்களை எப்படி சொல்கிறார். அவரை கூப்பிட்டு உட்கார வைக்கிறார். உட்கார வைக்கும்போது செம்பொன்னம்பலம் திருச்சிற்றம்பலம் அப்படின்ட்டு உட்கார்றாரு. அவர் கேட்குறாரு, என்ன எப்போ பார்த்தாலும் இப்படி சொல்லிட்டு இருக்கிறேன், என்ன அப்படி ஒரு விசேஷம் நான் சொல்லலை. இல்லை இல்லை, ரொம்ப விசேஷம். ஒரு முறை செம்பொன்னம்பலம் அப்படின்னு சொன்னா 21,600 தடவை நமச்சிவாய அப்படின்னு சொன்னதுக்கான ஒரு பலன் இந்த ஒரு வார்த்தை அப்படின்ன உடனே எல்லா அரச சபையிலையும் ஒரு உட்கார்ந்துருப்பாங்க இல்லையா. ஈழத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா பௌத்த மதம் தான் ரூல் பண்ணக்கூடிய ஒரு மதம். அந்த பௌத்தத்தினுடைய தலைமை குழுவை அந்த ராஜாவுடைய அரச குருவாக இருக்க அவர் அதே என்ன அப்படிலாம் ஏற்றுக்க முடியாது. அப்படின்னு உடனே இல்லை நீங்க ஏற்றுக்காலும் ஏற்றுக்காட்டாலும் இதுதான் உண்மை அப்படின்னு மறுபடியும் செம்பொன்னம்பலம் திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிறார். அவர் வந்து பர்சனலா எடுத்துட்டு உடனே அந்த சூழல் வைக்கிறார் அந்த பௌத்த குரு. நான் வந்து இது எங்க நடக்கிறது, சிதம்பரத்தில். சிதம்பரத்துக்கு வந்து உங்க சைவம் பொய், என்னுடைய பௌத்தம் மெய் அப்படின்னு நிரூபிச்சு நான் வருவேன் அப்படின்னு சூழல் வைக்கிறார். சமூகம் அந்த ராஜா வந்து இம்ப்ரெஸ்ட் வித் சிவனடியார். அந்த ராஜாவுக்கு வந்து ஒரு ஊமை பெண் உண்டு. ஒரு என்ன பண்றாரு, உடனே நானும் வரேன் கூட, இந்த பொண்ணையும் அழைச்சிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த ஈழத்து ராஜா அந்த ஊமை பெண்ணையும் அழைச்சிட்டு சிதம்பரத்துக்கு வராங்க. சிதம்பரத்தில் உங்களுக்கு தெரியும், ஒரு அந்த ஈசானிய மலையில் ஒரு நாட்டிய மண்டபம் உண்டு. பொதுவாக பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் இது மாதிரியான தர்க்கவாதங்கள் 1000 பில்லர் மண்டபம்னு ஒன்று இருக்கும். அந்த மண்டபத்தில் உள்ள நுழைஞ்ச உடனே உங்களுக்கு தெரியும், சிதம்பரம் இன்னைக்கு தேதி வரைக்கும் தில்லை 3000 அப்படின்னு 3000 அடியார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தில்லைவாழ் வந்தாங்க அடியார்கள் அடியான்னு சுந்தரர் பாடினாங்க இல்லையா. சுந்தரருக்கு அடியார்கள் கொடுத்தது சிவபெருமான். ரொம்ப கட்டுக்கோவா வச்சிருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது அரசாங்கமே ஊடுருவ முடியாத ஒரு பலத்தோட இருக்கக்கூடிய ஒரு கோயில் என்னைக்கும் உண்டு அப்படின்னா அது தில்லை என்பதை தான். அப்ப அன்னைக்கு எப்படி இருக்கணும் நீங்க பார்க்கணும். அதனால புதுசா ஒருத்தர் வந்த உடனே அவரை ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க, உள்ள விட மாட்டேங்கிறாங்க. எப்பெல்லாம் உள்ள போக முடியாது, முறையா பர்மிஷன் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு உடனே அவர் சொல்ற, நான் வந்து உன்னுடைய சிவபெருமான தரிசனம் பண்ணுவதற்காக இல்லை, என்னுடைய பௌத்தம் பெரிது உன்னுடைய சைவம் சிறிது அப்படின்னு வாதம் பண்ணி ஜெயிச்சுட்டு போறதுக்காக நான் வந்திருக்கேன். உங்களுக்கிட்ட யாருக்காவது கெப்பாசிட்டி இருந்தா என் கூட வாழலாம் அப்படின்னு சொன்ன உடனே சரி சேலஞ்ச் எடுத்துட்டு அவரை தங்க அனுபவிச்சுறாங்க. அந்த 1000ஆம் மண்டபத்தில் தங்குற சொல்லிட்டாங்களே, ஒரு யாரை அப்பாயின் பண்ணி இவரோட வாதுக்கு அனுப்புறது அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு போய் தில்லையம்பலத்தில் முறையிட்டாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்கார், நம்முடைய பெருமைகளை வந்து சேலஞ்ச் பண்றார், எங்களில் யார் அவரோட போய் வாதம் போடணும் அப்படிங்கிறது நீங்களே கைட் பண்ணணும் அப்படின்னு போய் ஒரு பிரார்த்தனை வைக்கிறார்.
அன்னைக்கு ராத்திரி எல்லாருடைய கனவுலையும் சிவன் தோன்றி இந்த தில்லையம்பதியில ஒருத்தர் கேம்ப் போட்டிருக்கார். அவர் பேர் மாணிக்க வாசகர், என் பெயர் திருவாரூரன். இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த பௌத்த துறவியை வெல்லக்கூடிய ஆற்றல் அவருக்கே உண்டு. நீங்க எல்லாரும் அவரை போய் முறையா வணங்கி இந்த பௌத்த துறவியோட அவரை வாத செய்ய அனுப்புங்க, வெற்றி உங்களுக்கு கிட்டும் அப்படின்னு சிவன் கனவுல கொண்டு எல்லாருக்கும் சொல்றார். எல்லா கனவுலையும் தோன்றினதுனால ஒருத்தர் டக்குன்னு வந்து கேட்ட உடனே யாரோ இங்க திருவாரூர் ஒருத்தர் இருக்காருன்னு ஒரே ஏக காலத்துல அத்தனை பேர் சொல்றாங்க. அப்போ சிவனார் சொன்னவர் அவர் தான் அப்படின்னு சொல்லி அவரை போய் தேடி ஒரு மரியாதையை அவர் காலில் விழுந்து வணங்கி விண்ணப்பிச்சுட்டு, இந்த மாதிரி ஈழத்திலிருந்து ஒரு பௌத்த துறவி வந்திருக்காரு, அவர் வந்து நீங்க அவரோட வந்து நம்ம சைவ சமய கொள்கைகளை பற்றி சொல்லி அவரை நீங்க கோப்படிக்கிறதுக்கு நீங்க தான் சரியான வந்து இறைவனே சொல்லியிருக்காரு. அதனால அவசியம் நீங்க வந்து கலந்து எங்களுக்கு ஆய்வு பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறார். சரி, ஏற்பாடு பண்ணணும் அப்படின்ட்டு ஒத்துக்கிறார். அந்த 1000 நாள் மண்டபத்தில் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது. இவருடைய பக்தி எப்படிப்பட்டது அப்படின்னா, நான் வரேன், வாதம் செய்யறேன், எல்லாம் பண்றேன், ஆனா என்னுடைய சிவனை புத்தருக்கும் கீழ் என்று சொன்ன அந்த மனிதரை நான் கண்ணாலும் காண மாட்டேன். அதனால ஒரு திரை போட்டோம், திரைக்கு அந்த பக்கம் உட்காந்துட்டோம், திரைக்கு நான் இந்த பக்கம் உட்காந்துக்கிறேன், காது நல்லா கேட்கும், அவருக்கும் காது கேட்கும்னு நினைக்கிறேன். ஒரு கேள்விகள் கேட்கட்டும், நான் பதில் சொல்றேன், ஆனால் அந்த மனுஷனோட முதல்ல நான் பிடிக்க மாட்டேன் அப்படிங்கிறார். ஸோ அவர்கிட்ட சொல்றார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜெயிக்க போறது நான் தானே, தரையை போடணும்னு சொல்லி அவர் புத்தகத்தை ஒத்துக்கிறார். வாத ஆரம்பிக்கிறது. அவர் புத்த சமயத்து மேல அந்த பக்கம் சொல்லிட்டே போறார், இவர் சைவ சமயத்து மேல அந்த பக்கம் சொல்லிட்டே வர்றார். ஒரு கேள்விகள் கேட்கிறார், இவர் பதில் சொல்றார். பொதுவாகவே நீங்க பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு இடையில ஒரு கான்வர்சேஷன் வரும் பொழுது யார் தோக்கிற மாதிரி நிலைமையில இருக்காங்களோ அவங்களுக்கு கடும் கோபம் வரும். உடனே என்ன பண்ணாங்கன்னா ப்ராப்பரா ஆன்சர் பண்றதை விட்டு திட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி அந்த புத்த துறவி ஒரு ஸ்டேஜுக்கு மேல இவரை ஹேண்டில் பண்ண முடியாதா, கருத்துக்களால இவரை ஹேண்டில் பண்ண முடியாது, அதனால திட்ட ஆரம்பிச்சாங்க. சிவபெருமான் இருக்கான திட்ட ஆரம்பிச்சார். உனக்கு தெரியல அப்படி அது ஒரு மாதிரி ஐ ஹோப் யூ இமேஜின் வாட் வுட் ஹேவ் ஹேப்பன்ட் அப்படின்னு. ஸோ ஒரு ஸ்டேஜில் அந்த வாதம் அப்படியே கட்டாது, அது அப்படியே பர்சனலைஸ்டு விதமாக மாறுறது. இவரையும் சிவபெருமானையும் திட்டுறார். இவர் தன்னை திட்டத்தை பொறுத்து பேர், ஆனால் சிவனை திட்டத்தை அவர் பொறுத்தனை. அப்போ ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணாருன்னா சரஸ்வதி தேவியை நினைச்சு ஒரு துதிப்பாரு, திட்டுறாரு. ஏமா உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா, இந்த மாதிரி சிவன் என்ன நம்மளுடைய நாட்கள் எல்லாம் வந்து போய் உட்காந்துருக்கே, இது தகுமா அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறாரு. அவ்வளோதான், சுவிட்ச் போட்டால் லைட் ஆஃப் ஆகிற மாதிரி அந்த புத்த துறவிக்கு பேச்சு போயிட்டு பக்கத்தில் சவுண்ட் வர மாட்டேங்குது. இதுதான் இப்போ அஷ்டமாவசதிகள் கிடையாது. இது வந்து சிவபக்தியில சரஸ்வதி வந்து நாக்கில் படி கொண்டிருக்கா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. பேச்சுங்கிறது ஒரு ஆற்றல் தானே. அந்த ஆற்றலை நோக்கி ஒரு கேள்வி கேட்கிறார். ஒரே பொய்யா பேசியிருந்தான், சிவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவனுடைய நாக்கில் போய் நீ உட்காந்துருக்கேன் இருக்கலாமா அப்படின்னு கேட்ட உடனே ஆமா இவன் கேட்கறது நியாயம்னு சொல்லிட்டு சரஸ்வதி தேவி எங்க கிளம்பிட்டாங்க. அந்த இடத்துல குருவாயிடுது. எது சரி, சைவம் பெருசா பௌத்தம் பெருசாங்கிறது இந்த நிகழ்வு மூலம் உருவாது. இதோட இது முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப். செகண்ட் ஆஃப் என்ன அப்படின்னா, அந்த ஈழத்து ராஜா வாய் பேச முடியாத பொண்ணோட வந்திருக்காரு இல்லையா. ஒருத்தர் பேசுறத நிப்பாட்ட முடியும்னா பேசாதவரை பேச வைக்க முடியும் தானே. உடனே இவருக்கு வந்து என் பொண்ணு விரைவிலே உண்மையா இருக்கா, ஒரே பொண்ணு, தயவுசெய்து அவர் பேச வச்சுக்கணும்னு கால கெஞ்சுறார். அந்த நிகழ்ச்சிய இந்த பௌத்த சைவ அந்த வாதம் பார்த்தீங்கன்னா நின்று போன அந்த வாதம் வந்து கண்டினியூ பண்றதுக்கு பயன்படுத்துறாரு.
ஐயா உங்க பொண்ணை இப்படி வந்து நிற்க சொல்லுவோம். பொண்ணை நிற்க சொல்றாரு. அந்த பௌத்த துறவி என்னெல்லாம் கேள்வி கேட்டானோ அந்த கேள்வியெல்லாம் மாணிக்க வாசகர் கேட்பார். அந்த பொண்ணு பதில் சொல்லணும். கேள்வி கேட்டு பதில் சொல்ற மாதிரி ஒரு 25 பாட்டு. அந்த பாட்டுக்கு திருச்சாடல் அப்படிங்கிற ஒரு ஒரு பேர் ஒரு தலைப்பு கொடுத்து அந்த 25 பாடல்கள் அப்படி நடக்கும். அது வந்து கேள்வி பதில் அப்படி போகும். ஸோ ஒரு மாதிரி இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தா நீங்க யோசனை பண்ணி பார்க்கணும். அந்த ஈழ மன்னனும் காலில் விழுந்து சைவ சமயத்துக்கு மாறிடலாம். சைவத்துக்கு வந்து பெரிய ஏற்றம் கிடைச்சி இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு பெரிய ஏற்றம் கிடைச்சி போகிறது. இவர் அன்னைக்கு போய் சாயங்காலம் திருச்சிலம்பரத்தில் நான் வந்து வேலை முடிஞ்சுன்னு நினைக்கிறேன், நித்யாவில் உங்களோட சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கெஞ்சார். அடுத்த நாள் காலையில் ஒரு அந்தனரை வந்து பார்க்க வர்றார். வந்து இவரை வணக்கம் தெரிவிக்கிறார். வணக்கம் தெரிவி சொல்கிறார். என்ன சுவாமி? இல்லை, உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய தலங்களில் போய் பாட்டு பாடிக்கலாம். அந்த பாடலாம் நான் கூட சொல்லணும், நான் குறிச்சு வச்சுட்டு போகிறேன் அப்படிங்கிறார். இவருக்கு அவர் கேட்டவுடனே இவருக்கு நம்ம தோணிடுது, சொல்லுவோம் அப்படின்னு தோணிடுறாரு. தோணின உடனே அது வரைக்கும் அவர் பாடின பாடல்கள்லாம் சொல்கிறார். இவர் முழுசா எல்லாத்தையும் எழுதுறார். எழுதி முடிச்ச உடனே மறுபடியும் ஒரு விண்ணப்பம் சுவாமிகள்கிட்ட அப்படிங்கிறார். சொல்லுங்க அப்படிங்கிறார். பாவை பாடி ஒன்பது வாயினால் கோவை பாட அடியேன் கேட்டப்பட வேண்டும் அப்படிங்கிறார். கொஞ்சம் புரியாது. அந்த விண்ணப்பத்தை தட்ட முடியல. மாணிக்கவாசகருடைய பெரும் பொற்க ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று திருவாசகம், இன்னொன்று திருக்குறள். ரெண்டு சேர்த்து 1058 பாடல்கள். அந்த திருக்கோவையை முழுசா பாடுறார். அவர் முழுசா பணி எடுக்கிறார். அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அன்னைக்கு ராத்திரி என்ன பண்றார்? திருவாதபுரம் அருளி திருச்சிற்றம்பலமணியா எழுதியது. திருவாதபுரம் அருளி திருச்சிற்றம்பலமணியா எழுதியது அப்படின்னு ஒரு ஓலை எழுதி அந்த கருவறையை வச்சுட்டோ அந்த மனம் மறைஞ்சு போயிடுறாரு. அடுத்த நாள் காத்தால கோயிலுக்கு வரக்கூடிய அர்ச்சகர் வந்து பார்த்துட்டோ இந்த மாதிரி ஒரு ஓலை கடந்து எடுத்துட்டு போய்க்காங்க. காமிச்ச உடனே மாணிக்கவாசகத்தை எடுத்துமே இந்த ஓலைக்கு போய்க்காங்க. ஆஹா, அந்தனராக வந்தது சாட்சாத் சிவபெருமான் தானே அப்படின்னு நேரம் போற மறுபடியும் ஒரு பாட்டு பாடி அப்படியே போய் ஐக்கியமாயிட்டார். இது மாணிக்கவாசகருடைய வரலாறு. ஸோ அந்த திருக்கோவை பாடி முடிச்ச பிறகு சிவன் இந்த மாதிரி ஓலை எழுதி வைத்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு எண்ணுகால் போட்ட மாதிரி இருக்கு. பின்னாடி வந்த சமயக்குறவர்கள் அல்லது பெரிய மகான்கள், ஆய்வாளர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ஜீவ பிரம்ம வேதாந்த ஐக்கிய முக்தி அப்படின்னு ஒரு டேர்ம் வந்து சைவ திருமறையில் வந்து உண்டு. அதாவது கடவுளுடன் இரண்டர கலப்பு. நம்ம ஏற்கனவே சுந்தரமூர்த்தி நாயனுடைய வாழ்க்கை வரலாறுல காயவ வாகனம் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். உடலுடன் கைலாயம் போறது. இங்க உடம்ப மறைச்சிட்டு சிவனோட போய் ஐக்கியமாக. இது வந்து தில்லையில நடந்ததான் பதிவாயிருக்கு. இப்ப இதுல இருந்து நான் வந்து இந்த இப்பேற்பட்ட பிரம்மாண்டமான தமிழ் பாடல்களை இயற்றிய மாணிக்கவாசகர் 63 நாயன்மார்களில் ஏன் இடம்பெறவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி. இவர் காலத்திற்கு முற்பட்டவரா, காலத்திற்கு பிற்பட்டவரா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியை செய்யாத வரலாற்று ஆய்வாளர்களோ தமிழ் ஆராய்ச்சியாளர்களோ கிடையாது. அவ்வளோ பெரிய ஆய்வுகள் நடத்தப்பட்டிருக்கு. அதை பற்றின சின்னதாக ஒரு சில வியூ பாயிண்ட்ஸ் மட்டும் நான் முன் வச்சுட்டு உரையை பூர்த்தி பண்ணிக்கிறேன்.
இப்போ இங்க இனிஷியேட் பண்ணும் பொழுது தென்னாளுடைய சிவனையை பற்றி எந்நாட்டவருக்கு நிறைவா பற்றின்னு ஆரம்பிச்சார் இல்லையா? இதை சொன்ன மகானுபாவர் மாணிக்கவாசகர். தென்னாளுடைய சிவனை பற்றி எந்நாட்டவருக்கு நிறைவா பற்றி இந்த மாதிரி ரொம்ப எளிமையா மக்கள் மனசுல போய் ரீச் ஆகிற மாதிரி நமச்சிவாய வாழ்க, நாதன் தான் வாழ்க. இந்த பாட்டு கேட்காதவங்க யாராவது உண்டா? திருவடியாளர் பாடகர் பார்த்துக்கலாம். கைலாய காட்சி அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இந்த பாட்டு தான் பேக்ரவுண்ட்ல போகும். நமச்சிவாய வாழ்க, நாதன் தான் வாழ்க. ஆமா, அதே மாதிரி இன்னொரு விஷயம் நிச்சயமா எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. இது எல்லாமே மாணிக்கவாசகருடைய வார்த்தை பிரயோகம். எப்படி ரஜினிகாந்தோடைய டைட்டில் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி ஒரு விஷயம் ஃபேமஸ் ஆச்சோ, அது மாதிரி அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கிங்கிற வார்த்தையை கேட்காத பக்தர்களே இருக்க மாட்டாங்க. இதை பாடினது, இந்த வரியை நமக்கு கொடுத்தது மாணிக்கவாசகர். நமச்சிவாய வாழ்க, நாதன் தான் வாழ்க. இதுவும் அவர் கொடுத்தது. இது மாதிரி படிப்பதற்கு எளிமையாய், மனதில் பதிவதற்கு எளிமையாய், ரொம்ப ஈஸியா உள்ள ஒரு பொருள் காப்பியம் திருவாசகம். இப்போ இவருடைய காலம், இவர் எந்த காலத்தில் வாழ்ந்தார்? இவ்வளவு விஷயம் சொல்ல. திருவாரூர்ல பிறந்தார், இறைவனால் பெயர் சூட்டப்பட்டார். மொத்தம் 1058 பாடல்கள் பாடிட்டார். 1058 சாங்ஸ். அந்த திருக்கோவை மட்டுமே 600. அந்த சிவபெருமான் வந்து கேட்டு பாடின அந்த திருக்கோவை பாடல்களே 600 பாடல்கள் கிட்டத்தட்ட. நிறைய தலைப்பு. இப்ப லேடிஸ்லாம் விளையாட முடியுமா? கல்லாண்டாயின்னு சொல்லுவாங்கல்ல, மேல மேல தூக்கி போட்டிருந்தா அம்மானை. திருப்பொற்சுண்ணம் அப்படின்னு ஒரு தலைப்பு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல நெல்லு குத்தும் போது, மாவரைக்கும் போது, அந்த மாதிரி டைம்லாம் ஒரு ராகம் போட்டு பாடுவோம். அது பேர் திருப்பொற்சுண்ணம் அப்படின்னு பேர். அது மாதிரி தலைப்பு சில பாடல்கள். அப்புறம் அந்த பூச்சி விட்டும் பொழுது பாடுறது, கும்மி அடிக்கும் போது பாடுறது, இது மாதிரி வாழ்வியலுடன் கலந்த நிகழ்வுகளுக்கு ஏற்ப பண்ணமைத்து நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. இப்பேற்பட்ட ஒரு சிவனடியார ஏன் வந்து திருத்தொண்டர் தகையில சுந்தரர் விட்டார் அப்படிங்கிற ஒரு கேள்வி சமயப்பட்டுள்ள அத்தனை பேருக்கும் வரக்கூடிய ஒரு கேள்வி. அடியனுக்கும் வந்தது. நான் உங்களுக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் வரலாறு சொல்லும் பொழுதும் அவருடைய திருத்தொண்டர் தகையில மாணிக்கவாசகர் பேர் மட்டும் விடுபட்டிருக்கும் அப்படிங்கிறத அன்னைக்கும் நான் தெரிவிச்சிருந்தேன். இந்த காலம் அப்படிங்கிறத எப்படி டிரைவ் பண்றது? இந்த வரலாற்றை பின்னோக்கி ஆராயும் பொழுது கிடைச்சிருக்கக்கூடிய தகவலை வச்சுதான் பார்க்க முடியும். ராஜராஜனுடைய காலத்துல ராஜராஜ சோழன் அப்படிங்கிற சோழ மன்னன் 985 1014 வரைக்கும் ஆட்சி பண்ணார். அவருடைய காலகட்டத்தில் நம்பியாண்டார் நம்பி அப்படிங்கிற ஒரு பெருமகனார் தேவாரங்களை எல்லாத்தையும் கொடுத்தார். தேவார பாடல்கள் ஊரா தேடி தில்லையம்பலத்துக்கு வந்து ஒரு அருமையான ஒரு ஸ்டோரி கூட நீங்க ராஜராஜ சோழன் அப்படிங்கிற படம் பார்த்துருக்கீங்க. தேவாரம் கொடுக்கும் பொழுது குறிப்பா சுந்தரர் பாடிய சில பாடல்களும், அப்பர் பாடிய சில பாடல்களும், சம்பந்தர் பாடிய சில பாடல்களும் தில்லையம்பலத்தில் உள்ள ஒரு தனி அறையில கூட்டுருக்கு. அது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ராஜா போய் சொல்லும் பொழுது ராஜா ஓலை அனுப்புறார். நான் சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தில்லைவாழன் எவ்வளவு ஸ்டெப்பான் அப்படின்னு. ராஜாவுக்கு பதில் ஓலை அனுப்புறார். என்ன பதில் ஓலை அனுப்புறான்னா, தேவாரம் பாடிய மூவரே நேரில் வந்தாலுடைய நாங்கள் வந்து அந்த கதை தொடர மாட்டோம் அப்படிங்கிறார். அவர் வந்து ஒரு 3 யானை பல்லக்கு, அதில் வந்து நம்ம பின்னாடி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 4 சிலையில தனித்தனியா அப்பா சம்பந்தர் சுந்தரர் 3 சிலையும் எடுத்துட்டு போற. அப்படி போய் நிற்கும்போது ராஜாவே விட மாட்டேங்கிறார். நான் வந்து 3 பேரையும் வர சொல்லியிருக்கேன், நீங்க சிலையை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு. அப்போ அவர் அந்த உள்ள உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த சச்சாபாலத்தானை வர சொல்லு. அவர் இந்த இடத்துக்கு வந்தா தான் இவன் வந்துடுறேன் இறங்கிடுவா அப்படிங்கிறார். அவர் வரமாட்டார், அவர் அங்கதான் இருப்பார். ஏன் அங்க இருப்பார்? அவர் பருவமா இருக்கார், அதனால வரமாட்டார்.
அதே மாதிரி நான் இவ்வளவு அனுபவமா இருக்கேன். இந்த இடத்துல நம்முடைய வேண்டுகோளுக்கு என்னங்க அவர் எழுந்துள்ள இருக்கா, இதை நீங்க புரிஞ்சுக்கணும்னு அவர் எடுத்து சொன்ன அவ கதவை வந்து அந்த ஓலைகளெல்லாம் கொடுப்பா. நம்பியாண்டார் நம்பிக்கோசரம் ராஜராஜ சோழன் இறங்கி போய் சேகரித்த ஒரு சில சுவடி. இப்போ நம்பியாண்டார் நம்பி தொகுத்த திருமறைகள் எதெல்லாம் தொகுத்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்பந்தர் பாடிய தேவாரம் முதல் 3 திருமுறை, அப்பர் பாடிய தேவாரம் அடுத்த 3 திருமுறை, சுந்தரர் பாடிய தேவாரம் 7ஆம் திருமுறை, நம்பியாண்டார் நம்பி தொகுத்த 8ஆம் திருமுறை மாணிக்கவாசகருடைய திருமுறை. இப்போ நம்பியாண்டார் நம்பியோட காலம் நமக்கு தெரியாது, ராஜராஜ சோழனுடைய காலம் நமக்கு தெரியாது. ஸோ ராஜராஜன் காலத்திலேயே திருவாசகம் தொகுக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறது தெரியாது. அதோட அதுக்கப்புறம் 9, 10, 11 திருமுறை வரைக்குமே நம்பியாண்டார் நம்பி பேர்களில் தொகுக்கப்படுறது. 9ஆம் திருமுறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 தனியடியார்கள் பாடிய பாடல்கள், 10ஆம் திருமுறை வந்து திருமூலர், 11ஆம் திருமுறையில் வந்து மேலும் ஒரு 13 சிவனடியார்களுடைய பாடல்களுடைய தொகுப்பு. இதெல்லாம் தாண்டி பின்னாடி 12ஆம் நூற்றாண்டுல சேக்கிழார் பெருமான் நம்பியாண்டார் நம்பி தொகுத்ததை வச்சுட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் சொன்னார் பாருங்க, திருத்தொண்டர் தகை 63 அடியார்கள் வகைப்படுத்தினார் இல்லையா, அதையும் மூலமா வச்சுக்கிட்டு பெரிய புராண ஆராய்ச்சி, பெரிய புராணம் அப்படிங்கிற ஒரு பெரும் தொகுப்பு 4250 பாடல்கள் கொண்ட ஒரு பெரும் தொகுப்பை நாயன்மார்களுடைய பாடல்களை தொகுத்து சேக்கிழார் பெரிய புராணம் ஏற்றுகிறார். இங்கேதான் மறுபடியும் ஒரு சிக்கல். இங்கேயும் கூட இந்த திருவாசகம் வந்து 8ஆம் திருமுறையில் தொகுக்கப்பட்ட பிறகும் கூட 63 நாயன்மார்கள்ல 64ஆவதா இவரை சேர்க்கல, மாணிக்கவாசகர் சேர்க்கல, 2 பேரும் புதுசா சேர்க்கிறார். அந்த 2 பேர்ல யார் ஒருத்தர் அப்படின்னா கோச்செங்கனான மாட கோயில் கோச்செங்கனான ஒரு அடியாரா சேர்க்கிறாங்க, அனுமதி சேடன் ஒரு அடியாரா சேர்க்கிறாங்க. ஆனா மாணிக்கவாசகர் சேர்க்கல. இது ஒரு $1 மில்லியன் கேள்வி, ஒரு அன்சால்வ்டு கொஸ்டினா இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அப்ப இவர் காலத்தால் முற்பட்டவரா, இன்னும் முற்பட்டவரா, இவங்க யாருக்குமே ஒரு இன்விசிபிள் மேனா இருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வியோட பல்வேறு விதமான ஆராய்ச்சிகள் போகுது. அதுல ஒரு சுவையான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, நம்முடைய இந்த சமய வரலாறுல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான தெய்வத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் வெளியில வரும். கிட்டத்தட்ட பிள்ளையார் வழிபாடு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் 5ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு முதல்ல தமிழ்நாட்டில் கிடைக்கப்படக்கூடிய பிள்ளையார் கோயில் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிள்ளையார்பட்டி பிள்ளையார் கோயில் தான் முதல் பிள்ளையார் கோயில் தமிழ்நாட்டில். நோபடி கேன் சேலஞ்ச் திஸ் ஃபேக்ட். அதுக்கு முந்தி ஒரு பிள்ளையார் கோயிலை யாராலையும் காமிச்சிக்க முடியாது. இது வந்து between 5th to 6th century முதல் தென் தமிழ்நாட்டுடைய குடவரை கோயில் வந்து அந்த கோயில் குடைவரையா முதல்ல பிள்ளையார்பட்டி குடைவரை வருது. நம்ம சொன்ன பாருங்க 1058 பாடல்கள் பாடிய மாணிக்கவாசகருடைய பாடல்ல ஒரே ஒரு பாடல கூட பிள்ளையார்பட்டி என்றால் இவர் 5ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டவராக இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஆய்வு. அந்த ஆய்வை வந்து சேஷையன் ஒருத்தர் 1910 ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆய்வு செஞ்சு ஒரு நூலாக இருக்கார். அந்த சேஷையர் சொல்றது வந்து இவர் வந்து 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவராக இருக்கலாம் அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுக்குறார். அந்த குறிப்பை மீனாட்சி சுந்தரமலை ஒத்துக்கிறார், தர்மபுரம் ஆகியம் ஒத்துக்கிறது, குன்றக்குடி அடிகளார் ஒத்துக்கிறார். வேற யாராவது ஒத்துக்கணுமாமே. அதனால நம்மளும் அதை ஒற்றி இவர் காலத்தால் முற்பட்டவராக இருக்கலாம் அப்படிங்கிறத ஏற்றுக்கலாம். இன்னொரு லாஜிக் என்ன அப்படின்னா, சிவனுடைய திருவிளையாடல்கள் எல்லாம் பொதுவாக பதிவு செய்யப்பட்ட ஆண்டுகள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கிபி முதல் நூற்றாண்டிலிருந்து 4ஆம் நூற்றாண்டு வரை நிறைய திருவிளையாடல் புராணங்கள் பதிவாயிருக்கு. பின்னாடி வந்து நீங்க பார்க்கறதுலாம் அடியவர்கள் புராணம், நேரடியா சிவன் நிகழ்த்திய சம்பவங்கள் அப்படிங்கிறது முதல் 4 நூற்றாண்டுல நிறைய பதிவாயிருக்கு. சங்கம் அமைத்து மதுரையில் அவர் தமிழ் வளர்த்தார் அப்படிங்கிறது தான் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். 2வது உத்தரகோச மங்கை வந்து இவருடைய பாடல்ல வரகுண பாண்டியனை பற்றி 2-3 இடங்கள்ல மென்ஷன் பண்றாரு.
இது ஒரு தொடர் ஆராய்ச்சி. இது எல்லாத்தையும் தாண்டி 6000 பக்தி அப்படின்னு நம்ம போகும்பொழுது மாணிக்கவாசகருடைய ரோல் வந்து ஃபினாமினல். எப்பயுமே நீங்க மற்ற மூவரும் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் பீப்புளை மட்டும்தான் ரீச் பண்ணாங்க. மாணிக்கவாசகர் தான் மாஸ் பீப்புளை ரீச் பண்ணாங்க. இதுக்கும் ஒரு உளவியல் காரணம் சொல்லலாம். என்னதான் ஒரு அரசு அதிகாரி ஒரு அமைச்சராக இருந்து ஒரு பெரிய நிர்வாகத்தை கட்டியாட்டவர் இல்லையா, அதனால வந்து அவருக்கு நோஸ் த சைக்காலஜி ஆஃப் மாஸ். ஸோ அதனால சிம்பிளிஃபை பண்ணி பெரும்பகுதி மக்களுக்கு இந்த பக்தியை கொண்டு போய் சேர்த்த, சைவத்தை கொண்டு போய் சேர்த்த ஒரு பெரும் பங்கு அவருடையது. ஸோ இந்த நன்னாளில் அப்பேற்பட்ட ஒரு மகானை பற்றி ஸ்மரிச்சுக்க நீங்க எல்லாம் சேர்ந்து கொடுத்த ஒரு வாய்ப்புக்கு அடியே சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். நன்றி சார். மாணிக்கவாசகரை பற்றி, திருவாசகத்தை பற்றி நமக்கு தெளிவான ஒரு முடிவு கிடைத்திருக்கிறது. இருந்தாலும் இன்னும் அவருடைய ஆராய்ச்சிகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பது என்னுடைய பணிவான விண்ணப்பம். முடிவுரை சொல்வதற்கு பிரம்மஸ்ரீ ராமதாஸ் சாஸ்திரி அவரை அழைக்கிறேன். நம்ம சீதாராம சாருக்கு ராமதாஸ் சாஸ்திரிகள் கொண்டாடி வைப்பார். இன்னும் மேலும் மேலும் நாயன்மார்கள் ஆழ்வார்களுடைய கதையை கேட்க நாங்கள் அவலாக இருக்கிறோம். திருச்சிற்றம்பலம். நல்ல உயர்ந்த ஒரு சதசு, ஒரு வித்தியாசமான ஒரு சத்சங்கம். வித்தியாசம்னா இந்த உலகத்தில் உள்ள வித்தியாசம் சொல்றீங்க, அதே கேட்டுப்பட்டீங்க. பக்தி, தமிழ் சுவை, ஆராய்ச்சி எல்லாத்தையும் கலந்து கொடுத்த அவருக்கே ஒரு பாணியில நம்மளாம் ரொம்ப மகிழ்ச்சிகள் சொன்ன கிடையாது. சீதாராமன்னா பள்ளி கட்டிருக்க, மக்கள்லாம் கூப்பிட்டு இடம் கொண்டிருக்க, திசையில் ஆஃபீஸ் போயிருக்க, பொருள்லாம் வாங்குறார், கோவில் கட்டுறார், இதெல்லாம் மட்டும் தெரிஞ்சுக்கிறது இல்லையா? இத்தனை விஷயம் பார்ப்பாங்க. கங்கா பிரகாரம் மாதிரி பார்ப்போம். எந்த ஒரு விஷயத்தையுமே எதுதான் நமக்கு தெரியுமோ அதெல்லாம் மற்ற வாழ்க்கை மிகுந்து ஆகணுங்கிறது தர்மசாஸ்திரம். அது வேணும் சொல்றது, சுவாத்தியாய பிரவச்சனாபியான் பிரவதிதவ்யம். விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒரு ரூல், வேதத்தினுடைய ஆர்டர். தெரிஞ்சின்ற விஷயத்தை அப்பப்போ சந்தர்ப்பங்கள்ல மக்கள்கிட்ட அவளுக்கு புரியும்படியான பிராகிருத பாஷையில அதை தெரிவிக்க வேண்டிய அவசியத்தை வேதம் வந்து போதிக்கிறது. எல்லா விதமான ஒரு உபாசனைக்கும் ஒரு உபாசனை உண்டு. அது முடிஞ்சப்பறம் அது என்ன உபாசனை, என்ன பண்ணியிருக்கா, என்ன சித்தாந்தம், எதெல்லாம் அதை பற்றி பேசப்படுறது அப்படிங்கிறத பேசி ஆகணுங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சத்யநாராயண பூஜை, சிவராத்திரி மகிமா, பிரதோஷ விரத கதாசிரவணம், சதுர்த்தி பூஜை, இப்படியாக எந்த உபாசனையாக இருந்தாலும் உபாசனை பண்ணும்போது ஒரு மொழியில் இருந்திருக்காங்க. அந்த மொழி வந்து எல்லாரும் தெரிஞ்சுட்டு இருப்பாங்கிறது சொல்ல முடியாது. தெரியலாம்
தெரியாம போகலாம். உபாசனைய பண்ணும்போது என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால என்ன சொல்றா, அந்த உபாசனை ஆனப்புறம் எல்லாரையும் உட்காந்து வச்சு கதையெல்லாம் சொல்லும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கதை சொல்லப்படுறது, கேட்கப்படுறது. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாஷை வந்து சமஸ்கிருதம், வால்மீகி. ஆனா எல்லா பாத்தீங்கன்னா சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள். ராமாயணம் வந்துருக்கு, ராம உற்சவம் வந்துருக்கு, காத்தால வேலை பாராயண பூஜைகள், சாயங்கால வேலை அதே கதையை உட்காந்து வச்சு நம்ம சொல்ல இருக்கோம். அதே கதை தான், அதே ராமர், அதே சீதை, அதே வெள்ளு, அதே சீதா விவாகம், ராமவதம் தானே வர்றது இல்லையே. தெரிஞ்சிருந்தாலும் திரும்ப திரும்ப கேட்கிற மாதிரி திரும்ப திரும்ப உள்ள கேட்டு உள்ள வாங்கி உள்ளுக்குள்ள அழுக்கெல்லாம் போட்டிட்டு இருக்கோம். கை கட்டு இருந்தோம் இல்லையா, வெறும் செய்தி மட்டும் இல்லை, அது மேல உள்ள அழுக்கெல்லாம் வந்து சோப்பு போட்டே போடும், உள்ள அழுக்கெல்லாம் சோப்பெல்லாம் போட்டா போகாது. இது மாதிரி சீதாராமன் நிறைய கதையை சொல்லி பக்தியும் தெய்வ உணர்வுக்கும் பாஷை ஒரு கணக்கு இல்லவே இல்லை. பகவத் சாட்சாத்கார ஆனத்துக்கு எந்த மொழியா இருந்தாலும் இறைத்தன்மையும் இறை உணர முடியும் அப்படிங்கிறதுக்கு நிறைய திருஷ்டாந்தங்கள் இருக்கு. வேதங்கிறது சைத்தன்ய வஸ்து. ஒரு தமிழ் மொழியோ இல்ல நாவலோ எப்போ தோன்றினாங்க ஒரு பேச்சு இருக்கின்ற கோயிலும் வேதத்தில் அந்த பேச்சை இல்லைங்கிற மாதிரி சித்தாந்தம். இதே கிருதயுகம், துவாபர யுகம், திரேதாயுகம், கலியுகம், எல்லா யுகத்திலையும் வேதம் இருந்துருக்கு. அப்புறம் வந்து அவதார புருஷர் பகவான் தான் வந்து இந்த வேதத்தை அத்தியனம் பண்ணான்னு இருந்துருக்கு. வேதத்துக்கு வந்து ஒரு பேர் உண்டு சம்ஸ்கிருதத்தில், அபௌருஷேயம், யாரும் பண்ணாதது அப்படிங்கிற மாதிரி பேர் இருக்கிறதுனால அது ஆதாரமாக்குனா கூட அதுல இருந்து வந்த விஷயங்கள் தான் எல்லாமே இருக்குங்கிறது ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்லலாம். தமிழ்ல ஒரு பேர் உண்டு, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. இது இந்த வார்த்தை எப்போதையும் இது அப்படியே வேதத்துல அதே வார்த்தையா பண்ணிட்டு சொல்லலாம். தெரியவாங்க கிருஷ்ண எதிர்வேதத்துல காடகம் ஒரு பிரபாடகம், அதுல ஒரு கதை வருது. வேதத்துல வந்து நிறைய விஷயம் வந்துருக்கு, கதை நிறைய வந்துருக்கு. அந்த கதை வரும்போது பரத்வாஜ மகரிஷி பிரம்மாண்ட வரம் கேட்கிறார், பிரம்மாண்ட எனக்கு 3 ஆயுசு வேணும், ஒவ்வொரு ஆயுசையும் 100 வயசு இருக்காரு அப்படின்னு கேட்கிறேன். பிரம்மா சொல்ற எதுன்னு கேட்கிறேன், நான் நிறைய படிக்கணும், என்னுடைய யுத்தத்தையும் படிப்பையும் சாஸ்திரத்தையும் நிறைய படிக்கணும், அதனால 100 வயசு கொடுங்க, நான் இருந்துருக்கேன், திரும்ப 100 வயசு பண்ணப்போ அப்படின்னு கேட்க, இதே மாதிரி 100 வயசு தர நிறைய படிச்சு விடுற போர்தான் கேட்கிறார், இல்லை இன்னும் 100 வயசு எனக்கு வேணும் அப்படிங்கிறார். திரும்ப 100 வயசு அனுகிரகம் பண்றார் பிரம்மா. நிறைய படிக்கல, இன்னும் 100 வயசு கேட்கிற, படிக்கல, திரும்ப தோன்றது எனக்கு போராது, இன்னும் 100 வயசு எனக்கு வேணும் அப்படின்னு பரத்வாஜர் கேட்க, பிரம்மா சொல்ற, நீ எத்தனை வயசு எடுத்தாலும் உன்னால படிக்க முடியாது. என்ன சொல்ற, 3 கிரி காட்டியம், 3 மனை தங்கம் கத்ரீயம் கிரிரோ பாரவிஜ்ஞாதாரிவத சயாஞ்சகாரா தேஷாம் கைகே கஸ்மான் உஷ்டிநாதவே. இந்த மலையிலிருந்து ஒரு மண்ணு பொடியை எடுத்து வைக்கிறார், அடுத்த மலை ஒரு பிடி மண் எடுத்து வைக்கிறார், அடுத்த மலை மண் எடுத்து வைக்கிறார். தேஷாம் கைகே கஸ்மான் உஷ்டிநாதவே சுஹோவாச பரத்வாஜே தியாமந்திரியா வேதாவா ஏதே. நீ படிக்க விரும்பின வித்தை இருக்க, இந்த மலையை பாரு, நீ படிச்சது எத்தனை தெரியுமா, இந்த மண்ணு தான். இதைத்தான் வந்து பெயர் சொன்னா, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. ஆகவே எந்த மொழியா இருந்தாலும்
ஆரம்பத்தில் இருக்காது. இன்னும் தெரியாது நம்ம அங்கேயிருந்து வந்திருக்கோம், சைத்தன்யத்தை வந்திருக்கோம் இல்லையா, திரும்ப அங்கே போக விரும்பிட்டு இருக்கோம். நம்ம விரும்பணும், விரும்பிட்டு இருக்கோம். விரும்பலையா கேட்டாக்க நமக்கு இன்னும் அந்த பிராப்தம் வந்தே நடக்கும், அது முடிவு கிடையாது. சாட்சாத்காரத்துக்கு மொழி பிரச்சனையே இல்லை. பாருங்க, நான் திவ்ய பிரபந்தங்கள் இருக்கு, ஆழ்வார் வாசகங்கள், திருக்குறள், எத்தனை தமிழ்ல கிரந்தங்கள் இருக்கு. அவெல்லாம் இதெல்லாம் பத்தி ஆலோசனை பண்ணவே இல்லை. அவரோட ஒரே விஷயம் சாட்சாத்காரத்தை அடையணும், அதை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தார். அதை மட்டும் பார்த்து அடைஞ்சலாம் நிறைய பேர் இருக்கார். நமக்கு அது ஒண்ணே போதும் ப்ரூஃப் நமக்கு. ஆக அற்புதமான பிரதோஷ காலம். 5-6 கணபதி பிரீத்தியான டைம், 6-8 சூரிய பிரீத்தியான காலம், 8-10 சிவபூஜை பிரீத்தியான காலம், 10-12 பிதிரு பூஜையான சிராத்த காலங்கள், 4-6 சிவபிரீதியான பிரதோஷ காலம். எதிர்பார்க்காதீங்க, சிவபிரீதியான பிரதோஷ காலமே கிருத்திகை வேற இன்னைக்கு. அதுக்கு தெரிஞ்சோ தெரியாம நிறைய புண்ணியம் பண்ணிருக்கோம். ஸ்ரீமான் சீதாராமனுடைய வாக்கிறார சிவபை பையெல்லாம் கேட்டு அதை பத்தி உள்ள விஷயங்கள்லாம் நான் எடுத்து சொல்ல, யாருமே தலைகளை ஆட்டாதீங்க, அப்படியே உள்வாங்கிட்டு இருக்கோம். நம்மளாம் நிறைய புண்ணியம் பண்றோம். அது மட்டுமல்ல, சீதாராமன் நமக்கெல்லாம் ஒரு பில்டர் ஓனர் மட்டும் இல்லாதீங்க, என்ன சொல்றது, ஒரு மகானாகவும் நல்வழி காட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துட்டு இருக்காருன்னா நம்மளாம் பல ஜன்மாக்கள்லாம் அதே மாதிரி சிவராத்திரி இன்னைக்கு அற்புதமான ஒரு வைபவம். சத்சங்கம் நான் பார்த்ததில்லை, கேட்டதில்லை. காரணம் என்னோட உபாத்தியாய நிர்பந்தத்தில் நாங்கள் உட்கார முடியாது. அதெல்லாம் விட்டு நீங்கள் உட்காந்து இருந்தீங்க. சேகர் மாதாவும் சாவித்திரி மாதாவும் நான் பார்த்தேன். எனக்கு பார்த்துட்டு எல்லாரும் இருந்தாங்க, எல்லாரும் இருந்துட்டு இருந்தீங்க. இந்த கீழே பார்த்தீங்க, இந்த வார்த்தை வரல. உபசார வார்த்தை சொல்ல முடியும், ஒன்றாம் வருஷம் ஒன்றும் வார்த்தை வரல. 3 வருஷம் வசனம் பண்ணி வரேன். இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக சொல்றது உபசார வார்த்தையோ ஒரு ஃபார்மாலிட்டியோ கிடையாது. ஹிருதயபூர்வமாக அவளை பார்த்து இந்த அம்மா பார்த்து சிவன் பார்க்க வச்சிருந்து 3 வருஷம் வசனம் பண்ணி சொன்னா என்ன சொல்றது, அப்பேற்பட்ட வைபவம் நடந்திருக்கு. ஸ்ரீவத்சமத்தில் உள்ளவர்களா நிறைய புண்ணியம் பண்ணுங்க. கடந்தும் சோதும்போ கதம் கதவுடைய பகவதை சொன்ன மாதிரி நம்மளாம் நிறைய புண்ணியம் பண்ணிருக்கோம். நம்மளாவே வந்துட்டு இருக்கோம், நம்மளாவே சேர்ந்துட்டு இருக்கோம், நடந்துட்டு இருக்கு. இந்த மேற்கொண்டு இந்த வைபவங்கள்லாம் இதே மாதிரி மாசம் வாரம் தினம் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். சொன்ன மாதிரி எல்லாம் உள்ள ஒரு வச்சிருக்கேன் நீங்க எல்லாருடைய இருந்துட்டு இருக்கு. அது டைம் வரும்போது அது பிரசன ரூபமாகவோ உபன்யாசமாகவோ இல்ல பாட்டியாசிரியர் மூலமாகவோ எப்படியா எல்லாரும் பகவத் சாட்சாத்காரத்தை அடையணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு பூர்த்தி பண்ணிக்கிறோம். நமஸ்காரம். சொல்லும்போது ஒரு செய்தி எடுத்தோம். The 2 versions of மாணிக்கவாசகர் ஸ்டோரியில ஒரு ஸ்டோரி குதிரை வாங்க கொடுத்த பொண்ணால தான் இவர் கோயில் கட்டினார் அப்படிங்கிறது. இன்னொரு செய்தி இப்ப நான் 2வது வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரி சொன்னேன். ஜஸ்டிபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிஜமாவே அரசாங்க கருவூலத்திலிருந்து எடுத்த பொருளை வைத்து மாணிக்கவாசகர் கோயில் கட்டியிருந்தால் பரியை நரியாக்கினார் இல்லையா, அதோட கூட இந்த ஸ்டோரியில சிவபெருமான் திரும்பவும் அந்த நரியை பரியாக்கி இருந்தால் இவர் அரசாங்க கருவூலத்திலிருந்து
எடுத்த பணத்தை வச்சுதான் கோயில் கட்டினார்ன்றது உருவாயிடும். அந்த இடத்துல இவர் குற்றமற்றவர் அப்படிங்கிறதுனாலேயே நீ கொடுத்த பொருளுக்கும் அந்த கோயிலுக்கும் சம்பந்தம் இல்லை, அதனால யூ கேன் நாட் கிளைம் அப்படிங்கிறத இன்டைரக்டா சிவன் சொன்னதாக நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். தேங்க்யூ. சிற்பிகள் இப்ப ஏற்றுக்கொண்டால் கோயில் கட்டணும்னா இது மாதிரி கட்டுவோம், ஆனால் ஆவுடையார் கோயிலுடைய அப்படி சொல்லுவோம், அது மாதிரி கட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு மேலான நம்பிக்கை. सोमोपादेतस्य राज्यमादत्ते यो राजासत्राज्यो माधवमे निगते देवसुभामेनानि हवींषि भवन्ति एतावन्तो वै देवानागं समाः एवास्मै समान् प्रयच्छन्ति तेन पुनस्सुवन्ते राज्याय देवसूराजा भवति अवाहिनाभ्य सर्वाभ्यो देवताभ्यो नमः अखण्डकर्पूरनीराजनं दर्शयामि क्षान्धरदयामि योपां पुष्पं वेद पुष्पवान् प्रजावान् पुष्पवान् भवति चन्द्रमावां पुष्पं पुष्पवान् प्रजावान् पुष्पवान् भवति एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवति वेदोक्तमन्त्रपुष्पाञ्जलिं समर्पयामि कायेन वाचा मनसेन्द्रियैर्वाध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महिषाः गो ब्राह्मणेभ्यो शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु लोकाः समस्ताः सुखिनो भवन्तु लोकाः समस्ताः सुखिनो भवन्तु सर्वं शिवार्पणमस्तु. தென்னாவுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வாய் இனிக்க இனிக்க இன்னைக்கு நமசிவாயம், காது இனிக்க இனிக்க வந்து திருவாசலம் மணிவாச பெருமானை பற்றி நம்ம நல்லா கேட்டோம். நாம எல்லாரும் வந்து பிரதோஷ காலத்திலையும் சிவன் உகந்த நாட்களையும் சிவபுராணம் சொல்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தூய தமிழ்ல தான் எழுதியிருக்கார். ஆனா ஒரு சில இடத்துல நமக்கே புரியாது இந்த தமிழ். அதுல வரைச்ச நோக்கரிய நோக்கே அப்படின்னு ஒரு வரி வரும். அது நம்ம எத்தனை பேர் வந்து அதை புரிஞ்சுன்னு சொல்றோம், புரியாம சொல்றோமா தெரியாது. என்னுடைய சிற்றறிவுக்கு நான் அதை உணர்ந்து ஆராய்ச்சி பண்ணினதுல ஈஸியா ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். நோக்க அறிய நோக்கு. நோக்குனா பார்வை, அறிய பார்வை. பார்வைக்கு அப்பாற்பட்ட ஒரு தீட்சணியமான அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு பார்வையை அது விளக்குறது அந்த வரிகள். அது வந்து அந்த இறை அனுபவத்துல வர ஒரு விஷயத்த சொல்றது. ஆனா எல்லாரும் அந்த இறை அனுபவத்தை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மியா இருக்கு. ஆனா ஒரு லேமன் சாதாரண மனுஷனுக்கு புரியுற மாதிரி அந்த வரியோட விளக்கங்கள் சொல்ல முடியும். அப்படின்னா ஒரு அம்மா தன்னுடைய சின்ன குழந்தையோட ரோட்ல போயிட்டு இருக்கா. திடீர்னு அந்த குழந்தை அம்மாவோட கையை உதறிட்டு ரோட்ல ஓடுறது. எதிர்த்தாப்புல ஒரு பொம்மை கடையை பார்த்துட்டு அம்மாவால குழந்தைய பிடிக்க முடியல. அந்த ரோடு ஹெவி டிராபிக்ல இருக்குது. அந்த குழந்தை பாதி ரோட்ல போறச்ச வேகமா வந்து ஒரு டாக்ஸி வந்து கிழிச்சிட்டு குழந்தை மேல மோதல் அப்படி ஓடி வருது. பதபதச்சு போற அம்மா. அப்போ எங்கே இருந்தோ ஒரு குஷ்ணரோகம் நிறைந்த பிச்சைக்காரன் ஓடி வந்து அந்த குழந்தைய அழறாங்க. அள்ளிட்டு ஓடி வந்து மறுபடியும் அம்மா இருக்கிற பகுதிக்கே வந்து அவர்கிட்ட சேர்க்கும் போது அவள் இறைவனை காண்கின்றாள். அந்த இடத்தில் அவன் வந்து பிச்சைக்காரனா, அவன் குஷ்ணரோகியா, இந்த அம்மா பெரிய பணக்காரி. ஆனா அந்த க்ஷணத்துல அந்த குழந்தையோட உயிரை காப்பாற்றின அவனே அவளுடைய கண்களுக்கு இறைவனாக தென்பட்டு அந்த ரோடையும் பார்க்காம அவன் காலில் விழுந்து அவள் நமஸ்காரம் பண்றான். இறையை தவிர வேறு யாரும் இந்த குழந்தையை இந்த க்ஷணத்தில் காத்திருக்க முடியாது, முன்னில் நான் இறையை காண்கிறேன்னு அந்த பெரிய மெசேஜ் சொல்றாள். அப்போ அவளுடைய நோக்கம் அந்த க்ஷணத்துல நோக்கரியும் நோக்கம் மாறுறது. பிச்சைக்காரனா பார்க்காம குஷ்ணரோகியா பார்க்காம அவனிடத்தில் அவள் இறைவனை காண்கின்றாள். சோ அந்த நோக்க நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒத்து கவனிக்கணும். மேலோட்டமா பார்க்காம அந்த மேலோட்டமா பார்க்கறது மாயை என்று அழைக்கப்படுகிறது. என்ன மெசேஜ் இதுல வந்திருக்கு, எதுக்கு இது நடந்தது, அப்போ அது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கு இன்னைக்கு நடக்கிறதுக்கு ஒரு சம்பந்தம் வரும். சோ அதை நம்ம
அப்ப நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா கொண்டு வரும்போது தான்